ஆரம்பிச்சிட்டு வரலாம். அநாகசம்ஸ்மாத் புத்ரம் நிகதவான் மம தஸ்மாத் உத்பாதயிஷ்யாமி தத்வதார்த்தம் சுதம் புனஹ. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, விஸ்வரூபன்கிறவன் தபஸ் பண்ணிட்டு உட்காண்டிருந்தார். ரிஷி விஸ்வரூப ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவரை எப்படியா தபஸ்லேருந்து தடுக்கணுங்கிற ஆசையோடு இந்திரன் வந்து போஸ்ட்டுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற இதில் அவரை கொல்றதுக்கு அப்சரஸ்கள்லாம் அனுப்புகிறான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒருத்தராலும் அதை பண்ண முடியலை. திரும்பி வந்து சொன்னோன்னு எப்படியாவது கொல்லணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு அவன் மேலே ஏறி அவன் என்ன பண்ணிடுறான், முதல்ல 3 தலைகளையும் அப்படியே இந்த வஜ்ராயுதத்தால் தாக்கறான். அவன் மயங்கி விழறான், செத்தே விழுந்துடுறான். ஆனாலும் நம்பிக்கை இல்லை, செத்துட்டானான்னு பார்க்கறதுக்கு ஒரு தச்சனை கூப்பிட்றான். யார்? ஒரு தச்சன், தமிழ் தச்சன், அந்த கார்பெண்டர். அவனை கூப்பிட்டு நீ அவனை வெட்டுங்கிறான், கோடாலியால் வெட்டுங்கிறான். அவன் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்கிறான். வெட்ட மாட்டேன்னு சொன்னால் இல்லை நீ வெட்டி தான் ஆகணும்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு எதாவது கொடு, உனக்கு பிரயோஜனம், இவன் போனால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டோடனே உனக்கு பங்கு தரேன், இந்த சோமம் கிடைக்கிற வச்சு உனக்கு நான் பங்கு தரேங்கிறேன். சரி சொல்லிட்டு வெட்டிப்படுறான். ஆக மொத்தம் அவனை பிரம்மகத்தி தோஷம் வந்தாச்சு. ஆனால் அதை துளி கூட அச்சிந்தையன் 29வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா பிரம்மகத்தியாம் அச்சிந்தையன்னு சொல்கிறார் 29வது ஸ்லோகத்தை. அதாவது தனக்கு பிரம்மகத்தி தோஷம் வரதேங்கிறத கூட கவலை இல்லாமல் ஹாப்பியாக அப்பா ஒரு ஆபத்து நீங்கித்துன்னு போகிறானாம் இந்திரன். ஸோ அநாகசம் முனியும் அப்படிப்பட்ட குற்றமில்லாத முனிவரை கொண்டுவிட்டான். அவன் விஸ்வரூபன் என்ன பண்ணான், ஒரு தப்பும் பண்ணலை. அவனை போய் கொண்டுவிட்டு யஸ்மாத் புத்திரம் நிகத்தவான், தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டானே, தொஷ்டாவோட பிள்ளையில விஸ்வரூபன். ஸோ தொஷ்டா கவலைப்படுறாருங்க. நிகத்தவான் மம புத்திரம், என்னுடைய பிள்ளையை கொண்டுவிட்டானே இந்த இந்திரன். தஸ்மாத் ஆகவே உத்பாதயிஷ்யாமி ததார்த்தம் சுதம் புனக, மீண்டும் ஒரு பிள்ளையை பெறுவேன். சுதம்னா பிள்ளை. ஸோ என்னுடைய இன்னொரு பிள்ளையை மீண்டும் புனக மீண்டும் தத்வதார்த்தம் அந்த இந்திரனை கொல்வதற்காக உத்பாதயிஷ்யாமி, நான் உத்பாதனம் பண்ணுவேன், நான் உண்டாக்குவேன்னு நினைக்கிறார், சபதம் விடுறார் துவஷ்டா. பஷ்யந்து மே வீர்யம் தபசஸ்ச பலம் ததா ஜானாது சர்வம் பாபாத்மா ஸ்வக்ருதஸ்ய பலம் மஹத். தேவர்களே பார்க்கட்டும், பஷ்யந்து அவ பார்க்கட்டும், என்னோட பலம் எப்படிப்பட்டதுன்னு அவ பார்க்கட்டுமே. மே வீரியம், என்னுடைய வீர பராக்கிரமத்தை அவர்கள் பார்க்கட்டும். தபசிஷ்ட பலம் ததா, என்னுடைய தபசோட பலத்தை அவர்கள் பார்க்கட்டும். அந்த மாதிரி ஒரு பிள்ளையை நான் உண்டாக்க போறேன். ஜானாது சர்வம் பாபாத்மா, ஸோ ஜானாத்து சர்வம் பாபாத்மா, அந்த பாபியாகப்பட்ட இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டான். ஜானாத்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சர்வம் ஸ்வகிருதஸ்ய பலம், தான் பண்ணின பாபத்தோடைய பலன் மகத்து பலம், அது அவனோட பெரிய பலனை அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சபதமிடுறார் துவஷ்டா. இத்யுக்த்வா அக்னிம் ஜுகாவ அத மந்த்ரைஹி ஆதர்வண உதிதைஹ புத்ரஸ்ய உத்பாதனார்த்தாய த்வஷ்டா க்ரோத சமாகுலஹ. ஸோ இத்யுக்த்வா ஆதர்வண கரெக்டு தான். அதர்வண வேதம் சொல்கிறோம் இல்லையா, அது ஆதர்வணம்னு. ஆதர்வண வேதத்தில் உள்ள மந்திரங்கள், அதர்வண வேதத்தில் உள்ள மந்திரங்களுக்கு ஆதர்வணம்னு சொல்லுவோம். வசுதேவரோடு சம்பந்தப்பட்டது வாசுதேவன், இந்திரனோடு சம்பந்தப்பட்டது ஐந்திர, அது மாதிரி அதர்வணத்தோடு சம்பந்தப்பட்டது ஆதர்வண, அவன் மந்திரங்கள். ஸோ இத்யுக்த்வா இவ்வாறு அவனுக்கு சபதம் போட்டுவிட்டு அக்னிம் ஜுகாவ, அவ்வளோதான் தீ மூட்டுறார், யாகம் பண்ணுறார். ஒரு பிள்ளையை பெறணுமே, பிள்ளை வரணுமே, அந்த அக்னியிலேருந்து வரப்போகிறான். அத மந்திரைஹி ஆதர்வண உதிதைஹி, அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களால் ஒரு யாகம் பண்ணினார். புத்திரஸ்ய உத்பாதனார்த்தாய, எதுக்கு பிள்ளைய வரணும், அந்த அக்னியிலேருந்து பிள்ளையை உண்டாக்கணும், அதை உத்பாதனம் பண்ணுவதற்காக. துவஷ்டா குரோத சமாகுலக, குரோபத்தோடு இப்படி ஒரு யாகத்தை ஆரம்பித்தார் துவஷ்டா. कृते होमे अष्टरात्रं तु सदीप्सात् च विभावसोः प्रादुर्बभूव तरसा पुरुषः पावक उपमः. அஷ்டராத்திரம் ஹோமே கிருதே, 8 ராத்திரின்னு என்னது 8 days.
ஃபுல்லாக அந்த யாகம் பண்ணியிருக்கார். ஹோமே கிருத்தே, ஹோமத்தை பண்ணின உடனே சந்தீப்தாத்து விபாவசோகோ, விபாவசுன்னா அக்னின்னு அர்த்தம். ஸோ அப்படி நல்லா கொழுந்து விட்டு எரியுது, நல்ல தீபனமாக அப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த அக்னியில் இருந்து பிராதுர்பபுவ தோன்றினான் புருஷக பாவக உபமக. பாவகன அக்னி, அக்னி போன்றே ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு புருஷன் தரசா பிராதுர்பபுவ உடனடியாக தோன்றினான். 8 நாளைக்கு தான் யாகம், 8 நாளைக்குள்ளே ஒரு புருஷன் அதுலேருந்து வெளியில் வர்றான். तं दृष्ट्वा अग्रे सुतं स्पष्टा तेजोबलसमन्वितं वेगात् प्रकटितं वह्नेः दीप्यमानम् इव अनलम्. ஸோ தம் திருஷ்டுவா அக்ரே, தன்னுடைய பிள்ளையை பார்க்குறான். அவருடைய பிள்ளை தான் அப்படி வரும்போதே பெரிய வயசோடு வர்றான். அவன் இப்போ ரெடியாக சண்டைக்கு போகிற வயசோடு அந்த குழந்தை அந்த பிள்ளை வர்றான். ஸோ அக்ரே சுதம் திருஷ்டுவா, தன் முன்னாடி அந்த குழந்தை அப்படி அந்த தன்னுடைய பையன் வெளிவரதை பார்த்து துவஷ்டா தேஜோபல சமன்விதம், ரொம்ப தேஜஸாக இருக்கான், பலத்தோடு கூட இருக்கான் அந்த பிள்ளை. ஸோ சமன்விதம் கூடியவனாக இருந்த அந்த பையனை பார்த்து வேகாத் பிரகட்டிதம் வன்னேகே. ஸோ வேகமாக, வன்கினாலும் அக்னின்னு அர்த்தம், வன்னேகே அக்னியிலிருந்து பிரகட்டிதம் வெளிவந்த அந்த தன்னுடைய பிள்ளையை, வேகத்தால் வெளிவந்த அந்த பிள்ளையை தீப்யமானம் இவ அனலம், தீப்யம்னு இது ஜொலிக்கிறான், அப்படியே ஜெகஜோதியா ஜொலிக்கிறானவன். அனலம்னா தீ போன்ற ஜொலிக்கின்ற பையனை பார்த்து தம் திருஷ்டுவா अग्रे सुतं स्पष्टा तेजोबलसमन्वितं वेगात् प्रकटितं वह्नेः दीप्यमानम् इव अनलम्. उवाच वचनं त्वष्टा सुतं वीक्ष्य पुरस्थितम् इन्द्रशत्रो विवर्धस्व प्रतापात् तपसो मम. பிரதாபாத் தபசோ மம. ஸோ தொஷ்டா சுதம் வீட்சிய புரஸ்திதம், தன்னுடைய பிள்ளையை முன்னாடி நிற்கிறத பார்க்குறார். அப்படியே அக்னியிலேருந்து வெளிவந்தாச்சு, அந்த பையனை நேரில் பார்க்குறார். உவாச்ச வச்சனம், அவன்கிட்ட பேசுகிறார். இப்போ அவர் தொஷ்டா பிள்ளைகிட்ட பேசுகிறார். இந்திரசத்ரோ அப்படின்னு கூப்பிட்றார். இந்திரனுக்கு சத்ருவாக வரக்கூடியவனே, விவர்தஸ்வா எழுந்து வாராய், விவர்தஸ்வா வளருங்கிறார். இன்னும் வளர்ந்து இருக்கணும். ஸோ விவர்தஸ்வ, உன்னுடைய உடம்பெல்லாம் பெருசாக்கிக்கோ. பிரதாபா தபசோம, என்னுடைய தபசோடு பலத்தினால், மம தபசகா பலாத், என்னுடைய தபசுடைய பலத்தால் நீ இன்னும் மேலாக வளர்வாயாக. இந்திரசத்ரோன்னு கூப்பிட்றார். இங்கே தான் அந்த வாய்ஸ் அவருக்கு மாறி போச்சு. சம்ஸ்கிருதத்தில் டோன் மாறினாலே அர்த்தம் மாறிடும். ஸோ இந்திரசத்ரோன்னு கூப்பிடுற டோன் மாறின உடனே இவரோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கார்? இந்திரனுடைய சத்ருவே, இந்திரனை கொல்வதற்காக பிறந்தவனே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா இந்திரன் உன்னை கொல்லுவான்ங்கிற அர்த்தத்தை மாதிரி அந்த சவுண்டு மாறிடுது. இந்திரனால் கொல்லப்படுபவனேங்கிற அர்த்தத்தில் அந்த சவுண்டு வந்துடுது. ஸோ டோனை வச்சு அந்த அர்த்தம் மாறி போனதுனால அவனை இந்திரன் பின்னாடி கொல்ல போகிறான். ஸோ அப்படி இந்திரனுடைய சத்ருவே வெளியே வாரா இன்னும் கூப்பிட்றார். उवाच वचनं स्पष्टा सुतं वीक्ष्य पुरस्थितम् इन्द्रशत्रो विवर्धस्व प्रतापात् तपसो मम. इत्युक्ते वचने त्वष्ट्रा क्रोधप्रज्वलितेन च सः अवर्धत दिवं स्तब्ध्वा वैश्वानर समद्युतिः द्युतिன ஒளின்னு அர்த்தம். ஸோ துவஷ்ட்ரா இத்துக்தேன வச்சனே, அதாவது துவஷ்ட்ராவால் இவ்வாறு சொல்லப்பட்ட பொழுது சொல்லிட்டாரே, பிள்ளையா நீ இன்னும் மேலே மேலே வளர்ந்து கோப்பான்ட்டு குரோத பிரஜ்வலித்தேனச்சா, கோபத்தோடு இருக்கார். துவஷ்டா சொல்கிறோச்சே பயங்கர கோபத்தோடு, அது பிரஜ்வலிதம் அப்படி பலான்னு இருக்கார் துவஷ்டா கோபத்தில். அவர் சொல்கிறார் வச்சனத்தை, சக அவர்தத்து, அதுக்கேற்ற மாதிரி அவன் வளர்ந்துட்டே இருக்கான். ஸோ திவம் ஸ்தப்துவா, அப்படியே ஆகாசமே சின்னதாகிடுது, ஆகாசம் வரைக்கும் வளர்றானாம் இந்த விருத்ராசுரன். இவன் தான் விருத்ரான்னு பின்னாடி தான் பேர் என்ன வரலை. ஸோ வைஸ்வானர சமத்யுதிகி, வைஸ்வானரன்னு வைஸ்வானரன்னு சொன்னாலே அக்னின்னு தான் அர்த்தம். விபாவசுன்னா அக்னி, வைஸ்வானரன்னு அக்னி. ஸோ அப்படிப்பட்ட சமத்யுதி வைஸ்வானரன் நம்ம என்ன சொல்கிறோம்? வயத்தில் இருக்கிற அக்னியை வைஸ்வானரன்னு சொல்கிறோம் இல்லையா? வைஸ்வானரனுக்கு தானே நம்ம சாப்பிட்றோம். அவன் தானே அந்த அக்னி உள்ளே இருந்துட்டு நம்மளோட இதெல்லாம் சமைச்சு நம்மளுக்கு சக்தியாக மாற்றி கொடுக்குறான். ஸோ அந்த வைஸ்வானர அக்னி போல்
ஒளி பெற்றவனாக இந்த ஆகாசத்தை மடக்கி கொண்டு அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டான் இந்த அசுரன். ராதே கிருஷ்ணா. யுக்தே வசனே ஸ்பஷ்டா க்ரோத பிரஜ்வலிதேன ச சஹ அவர்தத திவம் தத்வா வைஸ்வானர சமத்யுதிஹி ஜாதஹ ச பர்வத ஆகாரஹ காலமிருத்யு சமஸ்வராட் கிம் கரோமி இதி தம் பிராஹ பிதரம் பரம ஆதுரம். ஜாதக ச பர்வத ஆகாரகம், மலை போல நிற்கிறான். பர்வத ஆகாரம்னா உருவம், பர்வதம் மலை, மலை போன்ற உருவத்தோடு அப்படி எழுந்து நிற்கிறான். கால மிருத்யு சமக சொராட், காலன் மிருத்யு அது மாதிரி கொல்றதுக்கு ரெடியாக இருக்கானா. ஸோ அப்படி மிருத்யு போல அப்படி யமநாட்டமாக நிற்கிறான். சமஸ்வராட், தானே விளங்கக்கூடியவன். ஸ்வேன ராஜத்தேன்னு சொல்லுவோம், தானே விளங்கி கொண்டு அப்படி இருக்கானாம் அந்த அசுரன். கிம் கரோமி, அப்பாட்ட கேட்குறான், நான் இப்போ என்ன செய்யணும்? இது தம்பிராக பிதரம், தன்னுடைய அப்பாவான அந்த தொஷ்டாவை பார்த்து பரமாதுரம் பிதரம், சாதாரண அப்பா இல்லை, இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். தன்னுடைய பிள்ளை செத்து போயிட்டானே, விஸ்வரூபன் செத்து போயிட்டானேங்கிற ஆதுரமாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவை பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறேன். जातः स पर्वत आकारः कालमृत्यो समस्वराट् किं करोमि इति तं प्राह पितरं परम आदुरम्. ஆதுரம் ஃபர்ஸ்ட் தா. कुरु मे नामकं नाथ कार्यं कथय सुव्रत चिन्तातुरो असि कस्मात् त्वब्रूहि मे शोककारणम्. குருமே நாமகம், எனக்கு பேரிடுங்கோ அப்படின்னு கேட்குறான் அவன். எனக்கு பேரிடுங்கோப்பா நாதனே. காரியம் கதைய சுவ்ரத, உங்களுடைய காரியம் என்னவாகும்? விரதத்தோடு கூடியவரே, சுவிரத நல்ல விரதத்தோடு கூடியவரே அவன் அப்பா, நீங்கள் உங்களுடைய காரியத்தை எனக்கு சொல்லுங்கோ, எனக்கு பேரை வைங்கோ. சிந்தாதுரோசி, உங்களை பார்த்தாலே கவலையாக இருக்கேளே. சிந்தாதுரகன்னு இந்த கவலையோடு இருக்கிறீர்களே. கஸ்மாத், ஏன் அப்படி இருக்கேள்? தொம் ப்ரூஹி மே சோக காரணம், எங்கிட்ட சொல்லுங்கோ. மே ப்ரூஹி, எனக்கு சொல்லுங்கோ. நீங்கள் சோக காரணம் ப்ரூஹி, உங்களுடைய சோகத்துடைய காரணத்தை என்னிடம் சொல்லுங்கள். குரு மே நாமகம் நாத கார்யம் கதய சுவ்ரத சிந்தாதுரஹ அசி கஸ்மாத் த்வம் ப்ரூஹி மே சோக காரணம். नाशयामि अद्य ते शोकम् इति मे व्रतम् आहितम् तेन जातेन किं भूयः पिता भवति दुःखितः. அத்யா தே சோகம் நாசயாமி, இன்னைக்கு நான் உங்களுடைய சோகத்தை தீர்ப்பேன், நாசப்படுத்துவேன், சோகத்தை நான் தீர்ப்பேன். இது மே விரதம், இது என்னுடைய விரதம். ஆகிதம்னு நிஷ்டையோடு நான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கே நான் உங்களோட துக்கத்தை நான் தீர்ப்பேன். தேன ஜாத்தேன கிம்புயக, ஒருத்தன் பிறந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறான். தேனன்னா யாரால், எவனால் அப்படின்னு, நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேனே, என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு எதாவது காரியம் பண்ணலைன்னா. ஸோ தேன ஜாத்தேன கிம், நான் பிறந்து தான் என்ன பிரயோஜனம்? பூயக பிதா பவதி துக்கிதக, நான் பிறந்தப்புறமும் ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு அப்பா துக்கப்பட்டிருந்தா அந்த பிள்ளை பிறந்து தான் என்ன பிரயோஜனம்னு கேட்குறான்னு இந்த அசுரன். நாசயாமி அத்ய தே சோகம் इति मे व्रतम् आहितम् तेन जातेन किं भूयः पिता भवति दुःखितः. पिबामि सागरं सद्यः चूर्णयामि दरादरान् उद्यन्तं पारयामि अद्य तरणिं तिग्मतेजसम्. சாகரம் பிமாமி, நான் கடலையே குடிச்சு விடுவேங்கிறேன். எனக்கு அவ்வளோ பலம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது துக்கம் கடல் தரதா, நான் கடலையே குடிச்சு விட்றேன். பிபாமி, ஸோ சத்தியக, உடனடியாக. சூர்ணயாமி தராதரான், மலைகளை பொடி ஆக்குவேன், சூர்ணமாக்கிடுவேன் நான். தராதரான மலைகளை எல்லாம் நான் பொடியாக செய்வேன். ஸோ தரணிம் திக்ம தேஜசம், தரணின்னு சொன்னான சூரியன் அர்த்தம். ஸோ அந்த சூரியனை கூட திக்ம தேஜசம், ஷார்ப்பான தேஜஸோடு கூடிய கிரணங்களோடு கூடிய அந்த சூரியனையும், உத்தியந்தம் எழக்கூடிய அந்த சூரியனை, வாரயாமி அத்யா தடுத்து விடுவேன், சூரியனை கூட உதிக்காம நான் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன செய்யணும்ப்பான்னு கேட்குறான். பிபாமி சாகரம் சத்யஹ சூர்ணயாமி தராதரான் உத்யந்தம் வாரயாமி அத்ய தரணிம் திக்ம தேஜசம்.
हन्मि इन्द्रं ससुरं सद्यः यमं वा देवतान्तरं क्षिपामि सागरे सर्वान् समुत्पाट्य च मेदिनीम्. ஸோ சசுரம் சத்யக கண்மி இந்திரம், அதாவது சசுரம்னு தேவர்களோடு கூட இந்திரனையும் நான் சத்யக கண்மி கண்டிப்பாக உடனடியாக கொன்னுடுவேன். என்னால் அந்த பவர் இருக்குது. தேவர்களோடு தேவலோகமே இல்லாமல் பண்ணிடுவேங்கிறான். ஸோ இந்திரனையும் கொல்வேன். ஹன்மி யமம் வா தேவதா அந்தரம், அதாவது வேறு யாராவது தேவர்கள், அந்தரம் தேவகன்னு வேறு அனதர் தேவர்கள் யாராவது இருந்தால், யமனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த தேவனாக இருக்கட்டும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவன் எல்லாரையும் கொல்லுவேன் நான். க்ஷிபாமி சாகரே சர்வான், எல்லாரையும் தூக்கி எடுத்து கடலில் போட்டுடுவேன். க்ஷிபாமின்னா வீசி எறிதல். ஸோ கடலில் நான் எல்லாரையும் வீசி எரிஞ்சு விடுவேன். சமுத்பாட்டியச்ச மேதினி, பூமியே தூக்கி எடுத்து கடலில் போட்டு விட்றேங்கிறேன். ஸோ மொத்த பூமியுமே உங்களுக்கு பூமி தான் துக்கம் தருதுன்னா பூமியையே தூக்கி எடுத்து கடலில் க்ஷிபாமி போட்டு விடுவேன். हन्मि इन्द्रं ससुरं सद्यः यमं वा देवता अन्तरं क्षिपामि सागरे सर्वान् समुत्पाट्य च मेदिनीम्. इति आकर्ण्य वचस्तस्य त्वष्टा पुत्रस्य पेशलं प्रत्युवाच अतिमुदितः तं सुतं पर्वतोपमम्. ஸோ தஸ்ய வச்சக இது ஆக்கர்ணியா, அவன் பேசின பேச்செல்லாம் கேட்குறான். பிள்ளை வந்து அந்த சொல்கிறான், நான் என்ன வேணால் பண்ணுறேன் உங்களுக்காகன்னு. ஸோ தொஷ்டா புத்திரசிய பேசலம்னா அழகான வார்த்தைகள், அவருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினதை கேட்ட உடனே தொஷ்டா பிரதிவாச்ச பதில் சொல்கிறார். இப்போ பிரதி உவாச்சன்னு தான் அவனுக்கு பதில் கூறினார். அதிமுதிதக ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ நான் இப்படி நல்ல பிள்ளையாக பிறந்திருக்கானேன்னு சந்தோஷப்பட்டு தம் சுதம் பர்வதோபமம், மலை போல நிற்கிறான். பர்வத உபமம், பர்வதம் போல மலை போல நிற்கிற அந்த பையனை பார்த்து சந்தோஷத்தோடு சொன்னார். इति आकर्ण्य वचस्तस्य त्वष्टा पुत्रस्य पेशलं प्रति उवाच अतिमुदितः तं सुतं पर्वतोपमम्. वृजिनात्रातुम् अधुना यस्मात् शक्तो असि पुत्रक तस्मात् वृत्र इति ख्यातं तव नाम भविष्यति. விரஜனம் சொன்னா பாபம்னு அர்த்தம். ஸோ விரஜினாத் திராத்தும், ஸோ அதுலேருந்து விரு எடுத்தார். திராத்தன திராயத்தை ரட்சிக்கக்கூடியது. ஸோ பாபத்திலிருந்து என்னை காப்பாற்ற போகிறாது அதுனா இப்பொழுது. ஆகவே உனக்கு பேர் விருத்ரா. இந்த விரிஜினிலேருந்து விரு எடுத்தார், திராத்தும்லேருந்து திரா எடுத்தார். உனக்கு பேர் விருத்தான் இப்போ தான் பேர் இடுறார் அவர். ஸோ நீ என்னை காப்பாற்ற போகிறே என்னுடைய, அதாவது இந்த பாபத்திலேருந்து, இந்த இந்திரன் பண்ணின பாபத்திலேருந்து அந்த விஸ்வரூபனுக்கு நல்கதி கொடுக்கணும். இப்போ எனக்கு கதி கட்டு கிடக்கான், பாவம் கொல்லப்பட்டதா துர்மரணம். ஸோ துர்மரணத்திலேருந்து அவனை காப்பாற்றணும். ஸோ அந்த பாபத்திலேருந்து காப்பாற்ற போகிறான் நீ. யஸ்மாத் எதனால், சப்தோசி புத்திரகா உனக்கு சக்தி இருக்குப்பா என்னுடைய பிள்ளையே. தஸ்மாத் ஆகவே உனக்கு பேர் விருத்ரன் என்று பெயரை வைக்கிறேன். கியாத்தம் புகழ்பெற்ற தவநாம பவிஷ்யத்தி, உன்னுடைய பேர் ரொம்ப புகழோடு இருக்கும். यस्मात् शक्तो असि पुत्रक तस्मात् वृत्र इति ख्यातं तव नाम भविष्यति. भ्राता तव महाभाग त्रिशिरा नाम तापसः त्रीणि तस्य च शीर्षाणि हि अभवन् वीर्यवन्ति च. ஹே மகாபாகா, மகாபாகியமுடையனே, பிள்ளைய கூப்பிடுறார். மகாபாகியமுடைய பிராத்தா தவ உன்னுடைய பிரதர் திரிஷிரா நாம தாபசக, அவனுக்கு 3 தலை இருந்ததுனால திரிஷிரஸ்னு பேர், விஸ்வரூபன் ஒரு பேர் சொன்னோம் இல்லையா. ஸோ உன்னுடைய பிரதர் அந்த விஸ்வரூபன் 3 தலைகளை உடையவன். நாம தாபசக தபஸ்வி அவன். த்ரீணி தசிய சீஷானி அவனுடைய தலைகள் 3, சீஷான தலை 3 தலைகள். ஹி அபவத் வீரியவந்திச்சா அவனுடைய தலைகள்லாம் ஒன்னொன்று வீர பராக்கிரமத்தோடு கூடியது. ஒன்று சாப்பிட்றதுக்கு, ஒன்று சுராபானம் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து இந்த தபஸில் உள்ள அந்த சோம சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி 3 தலைகள் எல்லாமே வீரியம் பொருந்திய தலைகள் அவனுடையது. भ्राता तव महाभाग त्रिशिरा नाम तापसः त्रीणि तस्य च शीर्षाणि हि अभवत् वीर्यवन्ति च. वेद वेदांग तत्त्वज्ञः सर्वविद्या विशारदः संस्थितः तपसि प्रायः
त्रिलोके विस्मयप्रदे வேத வேதாங்க தத்துவஜ வேதங்கள் தெரியும் அவனுக்கு வேத அங்கங்கள் எல்லாம் அவன் படித்தவன் அப்படி எல்லாமே அறிந்தவன் தத்துவஜக அதை உள்ளபடி கற்றவன் சர்வ வித்யா விசாரதக எல்லா வித்தைகளையும் விசாரதன் பண்டிதன் அவன் ஸோ பிராயக திரிலோகி விஸ்மயப்பிரதே அதாவது 3 லோகத்துக்கும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஸ்மயம்னா ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய தபசி சம்ஸ்திதக அப்படிப்பட்ட உயர்ந்த தபசில் நின்றவன் அப்பேற்பட்ட தபசு பண்ணினான் பாவன் வேத வேதாங்க தத்வஜ்ஞः சர்வ வித்யா விசாரதः சம்ஸ்திதः தபசி பிராயः त्रिलोकी विस्मयप्रदे शक्रेण तु हतः सो अद्य वज्रघातेन साम्प्रतं विना अपराधं सहसा चिन्नानि मस्तकानि च ஸோ சக்கரனால் கொல்லப்பட்டான் சக்கரன இந்திரன் ஸோ இந்திரனால் அவன் கொல்லப்பட்டான் சக அத்திய வஜ்ரகாத்தேன வஜ்ரத்தால் அடித்தானப்பா அவனை காத்தம்னு அது அடி வாங்குது ஸோ வஜ்ரத்தினால அடித்து அதனால அவன் செத்து போயிட்டான் சாம்பிரதம்னு நவ் இப்போ ஒரு 8 நாள் தானே இருக்கும் செத்து போன உடனே தவசம் ஆரம்பிச்சாச்சு இவர் ஸோ அவ்வளோ இப்போ தான் செத்து போயிருக்கான் அவன் வினா அபராதம் ஒரு அபராதம் பண்ணல அவன் அபராதம் இல்லாமலேயே சகசா சின்னானி மஸ்தகானி அவனுடைய 3 தலையும் வெட்டப்பட்டதுப்பா சின்னம்னா வெட்டுறது ஸோ சகசா உடனடியாக 3 தலைகளும் அவனுடைய தலை அறுபட்டது அந்த வஜ்ராயுதத்தால் शक्रेण तु हतः सः अद्य वज्रघातेन साम्प्रतं विना अपराधं सहसा चिन्नानि मस्तकानि च तस्मात् त्वं पुरुषव्याघ्र जहि शक्रं कृत आगसं ब्रह्महत्यायुतं पापं निस्त्रपं दुर्मतिं शटम् ஆகவே துவம் நீ புருஷ வியாகர புருஷ புலியேன்னு கூப்பிட்றார் வியாகரன புலி புருஷ புலியேன்னு கூப்பிட்றார் சக்கரம் ஜெகி அந்த சக்கரனை கொல்லு கிருத்த ஆகசம் அவன் தப்பு பண்ணியிருக்கான் ஆகசம் குற்றம் ஸோ குற்றம் பண்ணின அந்த சக்கரனை அந்த இந்திரனை நீ ஜெகி நீ கொல்லு பிரம்மத்தியாயுதம் பாபம் அவனுக்கு பிரம்மஹத்தி பண்ணின பாபம் வேறு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட பாபத்தோடு கூடியவன் நிஸ்திரவம் வெக்கங்கட்டவன் அதான் பிரம்மஹத்தி பண்ணிட்டு கூட ஹாப்பியாக போயிருக்கான் அவனுக்கு பாவம் பண்ணின குற்ற உணர்வு கூட இல்லாமல் போயிருக்கான் வெக்கம் இல்லாதவன் அவன் நிஸ்திரவம் துர்மதிம் கெட்ட புத்தி உடையவன் ஷடம் கேடு கட்டவன் இப்படிப்பட்ட அந்த சக்கரனை நீ கொல்லுன்னு சொல்றான் தஸ்மாத் த்வம் புருஷ வியாக்ர ஜஹி சக்ரம் கிருத ஆகசம் பிரம்மஹத்யாயுதம் பாபம் நிஸ்த்ரபம் துர்மதிம் ஷடம் इत्युक्त्वाच तदा त्वष्टा पुत्रशोकसमाकुलः आयुधानि च दिव्यानि चकार विविधानि च ஸோ இப்படி சொல்லிவிட்டு இத்தி யுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு துவஷ்டா என்ன பண்ணார் ததா புத்திரசோக சமாகுலக புத்திரனோட சோகத்தினால அப்படி குழம்பிருக்கான் புத்திரனோட சோகம் அவனுக்கு தாங்கவே முடியல ஸோ அந்த புத்திர சோகத்தினால ஆக்குலமாக அப்படி கலங்கி இருக்கக்கூடிய அவர் ஆயுதானிச்ச திவ்யானி திவ்யமான ஆயுதங்களை எல்லாம் உண்டாக்குறார் அவரோட தபஸ் பலத்தினால ஏகப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறார் விவிதானி சகார பலவிதமான ஆயுதங்களை ஏற்படுத்தினார் पुत्रशोक समाकुलः आयुधानि च दिव्यानि चकार विविधानि च ददौ अस्मै सहस्राक्षः वधाय प्रबलानि च खड्ग शूल गदा शक्ति तोमर प्रमुखानि वै சகசிராட்சவதாய சகசிராட்சனை கொல்லுவதற்காக அங்க விசர்க்கம் வரவே கூடாது ஓகே சகசிராட்சவதாய ததௌ அஸ்மை சகசிராட்சனை கொல்வதற்காக வதம் பண்ணுவதற்காக அஸ்மை ததௌ அவனுக்கு கொடுத்தார் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கோப்பா அவனுக்கு கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுக்குறேன் ஸோ பிரபலான்னு நல்ல பலம் பொருந்திய ஆயுதங்கள் அப்படிப்பட்ட அந்த பலம் பொருந்திய ஆயுதங்களை எல்லாம் அவருக்கு அந்த விருத்ராசனு கொடுக்குறார் அவர் கட்க என்னெல்லாம் இருக்குது கட்க வாள் சூலாயுதம் கதா சக்திங்கிறது வேலாயுதம் வேல் தோமரம்னு ஒரு ஆயுதம் தோமரங்கிறது சில சமயம் ஈட்டிங்கிற அர்த்தத்துலேயும் வரும் பிரமுகானி முக்கியமான ஆயுதங்கள் அவைகளில் இந்த வாள் இதெல்லாம் கொடுத்தார் तदौ अस्मै सहस्राक्षवदाय प्रबलानि च खड्ग शूल गदा शक्ति तोमर प्रमुखानि वै शार्ङ्गं धनुः तथा बाणं परिगं पट्टिशं तथा चक्रं दिव्यं सहस्रारं
சுதர்சன சமப்பிரபம். இன்னும் ஆயுதங்களோட லிஸ்ட் கொடுக்குறார். ஷார்கம்ங்கிறது வில்லு, ஷார்கம் தனுகு, ஷார்கம் என்று சொல்லக்கூடிய வில்லு. பானம், அதுக்கு வேண்டிய பானங்கள், அந்த இதெல்லாம் ஷரங்கள்லாம் கொடுக்குறாரு. பரிகங்கிறது நாத்தாங்கின்னு பார்த்துருக்கோம், நம்ம பெரிய நீளமாக இருக்கக்கூடிய தாட்பால் மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதம். பட்டிஷங்கிற ஒரு ஆயுதம். அப்புறம் சகசிராரம் திவ்யம் சக்கரம், 1000 முனைகளை உடைய வட்டாக்கள்னு சொல்லுவோம் இந்த முனைகள், அப்படிப்பட்ட ஒரு சக்கரம். சுதர்சன சக்கரத்தை போல பிரபையோடு கூடிய சமப்பிரபம், அப்படிப்பட்ட ஒளியோடு கூடிய ஒரு 1000 வட்டாக்கள் உடைய அந்த சக்கரத்தையும் கொடுத்தார். சார்கம் தனுகு ததா பானம் ஹரிகம் பட்டிஷம் ததா சக்ரம் திவ்யம் சஹஸ்ராரம் சுதர்சன சமப்பிரபம். தூணிரௌ ச அக்ஷயௌ திவ்யௌ கவசம் ச அதிசுந்தரம் ரதம் வேக பிரதீகாசம் திருடம் பாரசகம் ஜபம். ஸோ தூணீர்னு சொன்னால் அந்த அம்புகளெல்லாம் வைக்கக்கூடிய அம்புரா துணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அம்புரா துணி ரெண்டு கொடுத்தார் அந்த அம்புகளை வைக்கிறதுக்கு. அட்சயவ், அதாவது அது எடுக்க அம்பு வந்துட்டே இருக்கும், தீரவே தீராது அதுலேருந்து அம்புகள் எடுத்தா. அப்படிப்பட்ட தூணீரங்கள் 2, அட்சயமான அந்த தூணீரம். திவ்யமான தூணீரம். கவச்சம், அதாவது நெஞ்சில் போட்டுக்கணும் இல்லையா கவச்சம், எதிராளியோட அம்பெல்லாம் தாங்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட 2 அந்த திவ்யவ். அப்புறம் கவச்சம் ச அதிசுந்தரம், ரொம்ப அழகான ஒரு நெஞ்சில் போட்டுக்கக்கூடிய கவச்சத்தை கொடுத்தார். மேக பிரதீகாசம் ரதம், நல்ல மேகம்னு நல்ல வெண்மேகம் போல, அப்படி பளபளன்னு வெள்ளையான மேகங்கள், அப்படிப்பட்ட பிரதீகாசம் அதுபோல ஒளியுடைய ரதத்தை கொடுத்தாரு. பாரசகம், அது பாரத்தெல்லாம் தாங்கும், எவ்வளோ பாரம் வேணால் எவ்வளோ ஆயுதங்களை வேணால் அதில் வைக்கலாம், அப்படிப்பட்ட பாரத்தை தாங்கக்கூடிய ரதம், திருடமான ரதம். ஜவம்னு வேகமாக, மனோஜவம் சொல்கிறோம் இல்லையா, மாருத துல்லிய வேகம்ட்டு, அவர் ரொம்ப வேகமாக போகக்கூடியவர்னு அர்த்தம். ஜவன ஸ்பீடு. ஸோ ஜவம், வேகமாக சொல்லக்கூடிய அந்த ரதத்தையும் கொடுத்தார். தூணீரௌ ச அக்ஷயௌ திவ்யௌ கவசம் ச அதிசுந்தரம் ரதம் வேக பிரதீகாசம் திருடம் பாரசகம் ஜவம். யுத்த உபகரணம் சர்வம் கிருத்வா புத்ராய பார்த்திவ தத்வா அசௌ பிரேரயாமாஸ த்வஷ்டா க்ரோத சமன்விதः. ஸோ யுத்தங்களோட உபகரணம், டூல்ஸ், எல்லாத்துக்கும் யுத்தத்துக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து, சர்வம் கிருத்வா, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. புத்ராயா, தன்னுடைய பிள்ளையை பார்த்து, ஹே பார்த்திவனா யாரு, ஹே ராஜாவே ஜனமே ஜெயா, வசிஷ்டர் இது வியாசர் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, ஹே ஜனமே ஜெயா, தத்வா அசௌ, இதெல்லாம் கொடுத்துட்டு பிரேரயாமாச துவஷ்டா, அவரை தூண்டி விடுறார். இந்திரனோட இப்போ சண்டைக்கு போ ரெடியாருன்னு சொல்லி தூண்டுறார். பிரேரயாமாச துவஷ்டா குரோத சமன்விதக, கோபத்தோடு கூடியவரான அந்த துவஷ்டா யுத்தத்திற்காக அந்த விருத்திரனை தூண்டினார். யுத்த உபகரணம் சர்வம் கிருத்வா புத்ராய பார்த்திவ தத்வா அசௌ பிரேரயாமாஸ த்வஷ்டா க்ரோத சமன்விதः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे त्रिशिरवध अनन्तरं रुद्रोत्पत्तिवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ तृतीयोऽध्यायः. व्यास उवाच कृतस्वस्ति अयनः वृत्रः ब्राह्मणैः वेदपारगैः निर्जगाम रथारूढः हन्तुं शक्रं महाबलः. ஸோ வியாசர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார், ஜனமேஜயன்னு சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையெல்லாம். கிருத ஸ்வஸ்தி அயனகா, ஸ்வஸ்தி வாச்சகமெல்லாம் சொல்லி அனுப்புகிறான். யுத்தத்துக்கு போகிறோச்சே மங்கள வாக்கியங்கள்லாம் சொல்லணும் இல்லையா. ஸோ விருத்திரனுக்கு யாரெல்லாம் சொல்கிறா, பிராமணைகி வேத பாரகி, வேதத்தில் கரை கண்டவர்கள், வேதத்தை கரை கண்ட அந்த பிராமணர்கள்லாம் அவனுக்கு ஸ்வஸ்தி வாச்சகம் சொல்லி நிர்ஜகாம கிளம்பினான் அவன் யுத்தத்துக்கு. ரத ஆருடக, ரதத்தின் மேல் ஏறி சக்கரம் ஹந்தும், சக்கரனை கொல்வதற்காக மகாபலம் பொருந்திய விருத்ராசுரன் கிளம்பினான், போருக்கு கிளம்பினான். व्यासोवाच कृतस्वस्ति अयनः वृत्रः ब्राह्मणैः वेदपारकैः निर्जगाम रथ आरूढः हन्तुं शक्रं महाबलः. तदा एव राक्षसाः क्रूराः पुरा देव पराजिताः
समाजग्मुः च सेवार्थं वृत्रं ज्ञात्वा महाबलम्. அதே மாதிரி ராட்சசாகா குரூரமான ராட்சசர்கள் அவளுக்கு துணைக்கி எல்லாரும் கூட போறா. குரூரமானவர்கள் புறா தேவபராஜிதாக முன்னாடி தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஸோ முன்னாடி தேவர்கள்லாம் இவாளை தோற்கடிச்சிரு அந்த ராட்சசர்கள் அவளும் கோபத்தோடு இருக்கா எப்படியா இந்திரனை ஜெயிக்கணும்ட்டு. ஸோ அப்படி இந்திரனால் தோற்கடிக்கப்பட்ட அந்த ராட்சசர்கள் குரூரமானவர்கள். சம் ஆஜக்முகு கூட வந்துட்டா, இவன் கூட வந்துட்டா, விருத்தராசனோடு சேர்ந்துட்டா. விருத்திரம் சேவார்த்தம், விருத்திரனோடு கூட அவனுக்கு சேவை பண்ணலாம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஞாத்வா மகாபலம், இவன் மகாபலசாலி, இவன் நிச்சயமாக ரிசல்ட் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு சேவை பண்ணுற அவளும் கூட கிளம்பிட்டான். तदा एव राक्षसाः क्रूराः पुरा देव पराजिताः सम् आजग्मुः च सेवार्थं वृत्रं ज्ञात्वा महाबलम्. इन्द्रदूताः तु तं दृष्ट्वा युद्धाय तु समागतं वेगात् आगत्य वृत्तान्तं शशंसुः तस्य चेष्टितम्. ஸோ இந்திரன் தூதர்கள்லாம் அங்கங்கே வச்சுட்டு இருப்பேன், தனக்கு எப்போவுமே ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்பை ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுட்டு இல்லையா. ஸோ அவனை பார்க்குறா. இப்போ அந்த தூதர்கள்லாம் யுத்தாய தூ சமாகதம் திருஷ்டுவா, யுத்தம் பண்ணுறதுக்காக நெருங்கி வரான், சொர்க்கலோகத்துக்கு வரான். அவனை பார்த்த அந்த இந்திர தூதர்கள் வேகாதாகத்தை வேக வேகமாக வரா, அங்கே வரா யார்கிட்ட, இந்திரன்ட்ட. விற்த்தாந்தம் சசம்சுகோ, என்ன நடக்கிறது, ஒன்று நோக்கி ஒரு போர் வருது, விருத்தராசுரன் ராட்சசரோடு வரான் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை சசம்சுகு சொன்னார்கள். தஸ்ய சேஷ்டிதம், அந்த விருத்தராசுரனுடைய சேஷ்டை, அவனுடைய செயலை கூறினார்கள். இந்திரதூதாः து தம் திருஷ்ட்வா யுத்தாய து சமாகதம் வேகாத் ஆகத்ய விருத்தாந்தம் சசம்சுः தஸ்ய சேஷ்டிதம். राधे कृष्ण मैम. दूता ऊचुः स्वामिन् शीघ्रम् इह आयाति वृत्रः नाम रिपुः तव बलवान् स्यन्दने रूढः त्वष्ट्रा च उत्पादितः किल. ஹே சுவாமின், தூதரெல்லாம் கூப்பிட்றா. சுவாமின், எங்களுடைய சாமியே இந்திரா, சீக்கிரம் மிக ஆயாதி, சீக்கிரமாக வந்துட்டு இருக்கான். யார்? விருத்ரோ நாம ரிப்புகு தவ ரிப்புகு. தவ ரிப்புனா உன்னுடைய எதிரி, உன்னுடைய எதிரி விருத்திரன் என்ற பெயருடையவன். அவன் சீக்கிரமாக வேக வேகமாக வந்துட்டுருக்கான். சந்தனே, எதில்? சந்தனம்னா ரதம்னு அர்த்தம். ரதத்தில் வர்றான். பலவான், ரொம்ப பலசாலி அவன். ரூடக, சந்தனே ரூடகனது ரதத்தில் ஏறியவனாக. துவஷ்டாச்ச உத்பாதிதக, துவஷ்டாவால் உத்பாதனம் செய்யப்பட்டவன். துவஷ்டாவால் உண்டாக்கப்பட்ட அந்த உன்னுடைய எதிரி வேகமாக சண்டைக்கு வந்துட்டுருக்கான். இல்லையா? கிளான இல்லையான்னு சொல்கிறான். दूता ऊचुः स्वामिन् शीघ्रम् इह आयाति वृत्रः नाम रिपुः तव बलवान् स्यन्दने रूढः त्वष्ट्रा च उत्पादितः किल. अविचारेण नाशार्थं तव क्रोध अन्वितेन वै पुत्रघात अभितप्तेन दुस्सहः राक्षसैः युतः. அபிச்சார யாகம்னு சொல்லுவா. அதாவது இன்னொருத்த நாசமாக போனங்கிறதுக்கு வேண்டிய யாகமெல்லாம் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி தவ உன்னுடைய நாசார்த்தம், உன்னை நாசப்படுத்தணும், நீ அழிஞ்சு போனோம், அதுக்காக வேண்டி ஒரு அபிச்சார யாகம் தான் பண்ணியிருக்கார் இந்த துவஷ்டா. குரோத அன்வித்தேன, ஏன்னா ரொம்ப கோபம் இருக்குது. எதனால கோபம்? புத்திரகாத அபிதப்தேன, புத்திரனை கொண்டுவிட்டேன். இந்திரன் கொண்டான் இல்லையா விஸ்வரூபனை, தன்னுடைய பிள்ளை விஸ்வரூபன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால தபிச்சு போயிருக்கக்கூடிய அந்த துவஷ்டா துஸ்ஸக, சகிக்க முடியாமல் இப்போ ஒரு பிள்ளையை பற்றி அனுப்பிச்சிருக்காரு உங்கள்கிட்ட யுத்தம் பண்ண. அவனை பார்த்தாலே சகிக்க முடியல. ராட்சசைகி யுத்தக, கூடவே ராட்சசர்கள் வேற வந்துட்டுருக்கா அவன் கூட. ரொம்ப துஸ்ஸகன்னு நம்ம சட்டுனை தடுக்க முடியாது அப்படிப்பட்ட வீரன். அபிச்சாரேன நாசார்த்தம் தவ க்ரோதான்விதேன வை புத்திரகாத அபிதப்தேன துஸ்ஸஹ ராட்சசைஹி யுதஹ. யத்னம் குரு மகாபாக சீக்கிரம் ஆயாதி சாம்பிரதம் மேருமந்தர சம்காஷோ கோர சப்தஹ அதிதாருணஹ.
ஸோ மகாபாகா பாக்கியமுடையவனே எத்தனம் குரு, நீ முயற்சி பண்ணு. இப்போ அவனை எப்படியா தடுத்து ஆகணும் நம்ம. ஸோ முயற்சியை பண்ணு, பிரயத்தனம் தான் எத்தனம். ஸோ சீக்கிரமாயாதி, வேகமாக வரான். சாம்பிரதம் நவ், இப்போ அவன் வேகமாக வந்துட்டுருக்கான். மேருமந்திர சங்காஷகா, மேருமலை போல இருக்கான், மந்திர மலை போல இருக்கான். அப்படி அந்த மாதிரி மலை போல இருக்கான் அவன். கோர சப்தகா, கர்ஜிச்சுட்டு வரான், கோரமான சப்தத்தோடு வரான். அதிதாருணகா, ரொம்ப கொடியவனாக தோன்றது. யத்னம் குரு மகாபாக சீக்கிரம் ஆயாதி சாம்பிரதம் மேரு மந்திர சங்காசக கோர சப்தக அதி தாருணக. மந்தரமலைப்பா. ஏதஸ்மின் அந்தரே தத்ர வீதாः தேவகணாः வ்ருஷம் ஆகத்ய ஊச்சுஹு சுரபதிம் ஸ்ருண்வந்தம் தூதபாஷிதம். ஸோ இதுக்கிடையில் ஏதஸ்மின் அந்தரே அப்படின்னா இதுக்கிடையில், தத்திர பீதா தேவகணாக எல்லாம் பயந்து போயிருக்கா. விருத்ராசுரன் வந்துட்டான்னு எல்லாருக்கும் பார்த்தாலே பயமாக இருக்குது. தேவகணங்கள்லாம் வரா, பீத்தாக பயந்து போயிருக்கா. பிருஷம் பீதாகனா ரொம்ப பயந்து போயிருக்கா. ஆகத்திய சுரபதிம், அதாவது தூதபாஷிதம் சுண்வந்தம் சுரபதிம், தூத வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, சுண்வந்தம்னா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுரபதியான தேவர்களின் பதியான தலைவனான இந்திரனை பார்த்து ஆகத்திய ஊச்சுகு, வேகமாக ஓடி வந்து அவா பேசுகிறா. இப்போ தேவகணங்கள்லாம் பிரகாஷ் சவாலும் இந்த வித்ராசுரன் வரதான் பார்க்குறா போல் இருக்கு. ஸோ தூதர்கள் சொல்கிறது கூடிய இவாளும் வந்து பேசினார்கள். ஏதஸ்மின் அந்தரே தத்ர பீதா தேவகணா வ்ருஷம் ஆகத்ய ஊச்சுஹு சுரபதிம் ஸ்ருண்வந்தம் தூதபாஷிதம். கணா ஊச்சுஹு மகவந்து நிமித்தானி பவந்தி த்ரிதಶ ஆலயே பகுதி பயசம்சீனி பக்ஷினாம் விருதானி ச. மகவன் கணன் தேவகணங்கள்லாம் வந்திருக்காள, வாச்சு பேசுகிறா. மகவன் கூப்பிட்றா இந்திரனே. துர்நிமித்தானி பவந்தி, ரொம்ப கெட்ட நிமித்தங்கள்லாம் ஏற்படுறது. திரிதிஷ ஆலயம்னா சொர்க்கலோகம். ஸோ சொர்க்கலோகத்தில் ரொம்ப கேடு நிமித்தங்கள்லாம் தெரியறது. பகூனி, பலவிதமான துர்நிமித்தங்கள் தோன்றது. பயசம்சீனி, பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த துர்நிமித்தங்களை பார்த்தா நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ அப்படின்னு சொல்வதாக, பயத்தை பற்றி சொல்வதாக இருக்கக்கூடிய அந்த துர்நிமித்தங்கள். பட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுறது, வீருதானி, ருத்தம்னாலே பட்சிகளோட குரல்னு அர்த்தம். ஸோ வீருதானின்னு அந்த குரலே ரொம்ப கரகரான்னு இருக்குது. அந்த பட்சிகள் வந்து இனிமையாக குரல் கொடுக்கலை, அதுகள் வந்து கோரமான குரல் அப்படி சுற்றின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே பயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கணாவுச்சுஹு மகவன் துர்நிமித்தானி பவந்தி த்ரிதಶ ஆலயே பயசம் பக்ஷினாம் வீருதானி ச. காகக்ருத்ராः ததா ஷேனாः கங்காத்யாः தாருணாः ககாः ருதந்தி விக்ருதைः சப்தைः உத்காரைः பவன உபரி. அடுத்த 2 லைன். चीची कूची इति विनदान् कुर्वन्ति विहगाः वृषं वाहनानां च नेत्रेभ्यः जलधाराः पतन्ति अतः. ஸோ காகங்கள் வட்டமிடுறதுனாலே அந்த செத்துப்போன பூமியில் இருக்கிற பணங்களுக்கு வேண்டி தான் காகங்கள்லாம் பயங்கரமாக வட்டமிடும். கிருத்ராக கழுகுகள். ஸோ ததா ஷேனாக பருந்து. கங்கான்னு சொன்னால் ராஜாளின்னு சொல்லுவோம்ல, எல்லாம் ஒரே டைப் தான். இந்த கழுகு பருந்து ராஜாளின்னு பல பேர் இருக்க மாதிரி இதுலேயும் சம்ஸ்கிருதத்துலேயும் பல வார்த்தைகள். தாருணாக ககாகா, கொடிய பறவைகள். ககன ஆகாசத்தில் செல்லக்கூடியவைன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பறவைகள், கொடிய பறவைகள் ஆகாசத்தில் பறக்கக்கூடியவை. விக்ருதைஹி ருதந்தி, விக்ருதைஹி சப்தைஹி ருதந்தி, விகாரமான கோரமான குரலால் அப்படியே அழறுது எல்லாம் மேலேருந்து. உத்காரைஹி பவன உபரி, ஸோ மேலே அப்படி வட்டமிடுறது. இந்த பவனங்களுக்கு மேலெல்லாம் அப்படியே நம்ம விமானங்களுக்கு மேலெல்லாம் வட்டமிட்டுட்டு சீச்சி கூச்சி இது நினதான், அதாவது சீச்சின்னு ஒரு சத்தம் வருது. அந்த பறவைகளோட சத்தமே வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு நீ நதான் அந்த மாதிரி ஒரு கேவலமான சவுண்டெல்லாம் குர்வந்தி செய்து கொண்டு விககாகா பிருஷம்
பயங்கரமான அந்த பறவைகளோட சத்தம் அப்படி விககன பறவைகள். ஸோ பறவைகள் அப்படி சத்தம் போட்டுருக்கு. வாகனாம்னாம்ச நேத்ரேபியக, வாகனானம்னு அந்த ரதங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட அந்த குதிரைகள், சில இதில் வந்து குதிரைகளை பூட்டியிருப்பா, சில இதில் மியூலு, சில இதில் கழுதைகள், கோவேரி கழுதை, இது மாதிரி பலவிதமான வாகனத்தை வகிக்கக்கூடிய அனிமல்ஸ்னு அர்த்தம். நேத்ரேபிய அதோடு கண்ணிலிருந்து ஜலதாராக பதந்தி, அதக கண்ணிலேருந்து தண்ணி தனியாக வருது. இந்த அனிமல்ஸோட கண்ணிலேருந்து பார்த்தா தண்ணியாக கொட்டுறது. चीची कूची श्रूयते अति महान् शब्दः रुदतीनां निशासु च राक्षसीनां महाभाग भवन उपरि दारुणः. ஹே மகாபாகா, மகாபாகியோட இந்திரா, ராட்சசிகள் வந்து பவன உபரி தாருணாக, அது மேலே பறக்கிறா. ராட்சசிகள்லாம் பவனத்தை நம்மளுடைய மாளிகைக்கு மேலே பறந்துண்டு கொடுமையான அந்த தாருணக, அவருடைய கொடுமையான அதிமகான் சப்தக, அவள் போடுற சப்தம், இந்த ராட்சசிகள் கர்ஜிக்கிற சப்தம் எல்லாம் ஷூயத்தே, ராத்திரி வேளையில் கேட்கறது. ருதத்தீனாம் அழுது கொண்டு, ராட்சசிகளாம் அழுது கொண்டு, நிஷாசு ராத்திரி வேளைகளில். ஸோ நிஷான ராத்திரி வேளைகளில் இவாளுடைய பயங்கரமான கொடிய சப்தங்களெல்லாம் நம்மளுடைய பவனத்துக்கு மேலே கேட்கறது. இதெல்லாம் கேடு நிமித்தங்களை சொல்கிறாவா. श्रूयते अति महान् शब्दः रुदतीनां निशासु च राक्षसीनां महाभाग भवनमुपरि दारुणः. प्रपतन्ति ध्वजाः तूर्णं विना वातेन मानद प्रभवन्ति महा उत्पाताः दिवि भूमि अन्तरिक्षजाः. ஸோ வினாவாத்தேன, வாத்தன காற்றுன்னு அர்த்தம். ஸோ வினாவாத்தேன, காற்றே அடிக்கல, பெரிய காற்றடிச்சு ஏதோ துவஜங்கள் கொடிகள்லாம் அந்த மாடிக்கு மேலே கட்டப்பட்ட கொடிகள்லாம் விழறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் காற்றே இல்லை. அப்படி இருக்கும்போது கூட ஹே மானத, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இந்திரா, துவஜாகா தூர்ணம் பிரபதந்தி, வேக வேகமாக பொத்து பொத்துன்னு விழுறது. கொடியெல்லாம் நம்ம மேலே நட்டுருக்கிற கொடியெல்லாம் பத்து பத்துனா விழறது, காற்றே இல்லை. மகா உத்பாதாக பிரபவந்தி, பலவிதமான உத்பாதங்கள்னு கேடுகள், கெட்ட நிமித்தங்கள் இவையெல்லாம் ஏற்படுகின்றன. பிரபவந்தி ஏற்படுகின்றன. திவி பூமி அந்தரிட்சஜாகா, ஸோ பூமியிலேயே ஏற்படக்கூடிய கேடு நிமித்தங்கள் இருக்குது. திவி சொர்க்கத்தில், அப்புறம் அந்தரிக்ஷா, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புவகா என்று சொல்லக்கூடிய அந்தரிக்ஷம், ஸோ ஆகாசம். ஸோ இவை எல்லாவற்றிலுமே 3 லோகங்களிலுமே கேடு நிமித்தங்கள் நமக்கு தெரியறதுன்னு சொல்கிறா இந்த கணங்கள். प्रपतन्ति ध्वजाः तूर्णं विना वातेन मानद प्रभवन्ति महा उत्पादाः दिवि भूमि अन्तरिक्षजाः. कृष्ण अम्बरधरा नार्यः भ्रमन्ति च गृहे गृहे यान्तु यान्तु गृहात् तूर्णं कुर्वन्त्यः विकृत आननाः. பிளாக் ட்ரெஸ் போட்டுண்டு, ஸோ பிளாக் ட்ரெஸ் போட்டனாலே அதெல்லாம் அந்த பேய்கள் ஆட்டமாக அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ண அம்பரதராக நாரியக, கருப்பு ஆடை உடுத்தி கொண்ட பெண்கள், கிரகே கிரகே பிரமந்திச்சா, ஏதோ வீட்டில் அப்படி நடமாட்டம் தெரியுது. சில பேருக்கு இந்த ஏதோ பிரேத பிசாசுகள்லாம் கண்ணுக்கு தெரியும்பா. அவளுக்கு பார்த்தா ஏதோ ஓடுறது, இந்த வீட்டில் ஏதோ சரியில்லை, வாஸ்து சரியில்லை என்னெல்லாம் சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தானா இந்த மாதிரி கருப்பு ஆடையிட்ட பெண்கள்லாம் நடமாட்டம் தெரியறது. யாந்து யாந்து கிரகா தூர்ணம், போங்க கிளம்பி போங்க வீட்டிலேருந்து போங்கோ அப்படின்னு, தூர்ணம் வேகமாக போங்கோ. குர்வந்தியக விக்கிருத்தானனாக, வீட்டில் இருக்கப்பட்ட பொம்பளைகள்லாம் விரட்டுறா. அந்த வந்த அந்த கருப்பாடையுடைய பெண்கள் வீட்டில் இருக்கப்பட்டவெல்லாம் போங்க வீட்டிலேருந்து வெளியில் போங்கன்னு சொல்கிற மாதிரி விக்கிருத்த ஆனனாக, கொடூரமான முகத்தை உடையவர்களாக அப்படியெல்லாம் தோற்றம் நடக்கிறது. இப்படிப்பட்ட துர்நிமித்தங்கள். கிருஷ்ண அம்பரதரா
गृहे गृहे यान्तु यान्तु गृहात् पूर्णं कुर्वन्त्यः विकृत आननाः रात्रौ स्वप्नेषु कान्तानां सुप्तानां निजमन्दिरे तेषां लुनन्ति राक्षस्यः வீஷயந்த்யக வ்ருஷ ஆதுராக. சுப்தானாம் காந்தானாம், காந்தர்கள்னு தன்னுடைய கணவன்மார்கள், ஸோ ரொம்ப அவர்களுக்கு பிடித்தவர்கள். அப்படி தூங்கக்கூடிய நிஜமந்திரே சுப்தானாம், தன்னுடைய வீட்டில் தூங்கக்கூடிய தங்களுடைய கணவர்களை ஸ்வப்னேஷு, சொப்பனத்தில், ராத்திரி வேளையில், ராத்திரவு, கேஷாம் லுனந்தி ராட்சஸ்யக, ஸோ அவளுடைய முடியெல்லாம் வெட்டுறா, முடியெல்லாம் இந்த ராட்சசிகள் வந்து தலைமுடியெல்லாம் வெட்டுறா. லுனந்தினா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அவருடைய தலைமுடியெல்லாம் இந்த ராட்சசிகள் பீஷயந்தியகா, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கா, எல்லாரையும் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கா, எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு, பிருஷ ஆத்துராகா, ரொம்ப ஆத்துரமாக நினைது, ரொம்ப கவலைக்கிடத்தை கொடுத்து கொண்டு நமக்கெல்லாம் கவலை ஏற்படும்படி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இந்த ராட்சசிகள். இதெல்லாம் ஒரு ஹலுசினேஷன் சொல்லுவா, ஒரு தோற்றம் மாதிரி. ஆக்சுவலாக இவெல்லாம் நிஜமாவே வந்தாலன்னு நிஜமாக இருக்காது, இப்படிலாம் இவளுக்கு ஒரு தோற்றம் ஏற்படுறதே இது ஒரு துர்நிமித்தமாக தோன்றது இவளுக்கு. ராத்ரௌ ஸ்வப்னேஷு காந்தானாம் சுப்தானாம் நிஜமந்திரே தேஷாம் லுனந்தி ராட்சஸ்யः வீஷயந்த்யः வ்ருஷ ஆதுராः. एवं विदानि देवेश भूकम्प उल्कादयः तथा गोमायवः रुदन्ति स्म निशायां भवन अङ्गने. தேவேஷா, தேவர்களுக்கெல்லாம் ஈசனான இந்திரா, ஏவம் விதானி, இந்த மாதிரிப்பட்ட துர்நிமித்தங்கள், பூகம்பங்கள், அது எர்த்குவேக், அங்கங்கே எர்த்குவேக் தெரிகிறது, உல்காதேகனா கொள்ளிவாய் மின்னல், கொள்ளிவாயெல்லாம் மின்னறது, இப்படியெல்லாம் ஒரு பலவிதமான துர்நிமித்தங்கள் தோன்றது. கோமாயவான்னு சொன்னான்னா நரி தான், ஒரு டைப் ஆஃப் நரி, அவ்வளோதான். கோமாயுன்னு பேர். கோமாயவகனா நிறைய நரிகள், அதெல்லாம் ஊழையிடுறது, ருதந்தி, அப்படி அழறது, ராத்திரி நேரத்தில் ஓட்டு அழறது, நிஷாயாம், ராத்திரி வேளையில், பவன அங்கனே, நம்மளோட வீட்டு முற்றத்தில் வந்து அப்படியே ஒரு ஓங்கி அழறது. இதெல்லாம் தாங்கவே முடியலையே, என்ன நடக்க போகிறது தெரியலையே, பயப்படுறா வேலாம். ஏவம் விதானி தேவேஷ பூகம்ப உல்காதயः ததா கோமாயவः ருதந்தி ஸ்ம நிஷாயாம் பவன அங்கனே. சொல்லி கட்டைன்னு சொல்லுமா? இல்லை. சரடானாம் ச ஜாலானி பிரபவந்தி கிருஹே கிருஹே அங்க பிரஸ்புரண ஆதீனி துர்நிமித்தானி சர்வஷः. ஸோ சரட்டான்னு சொன்னால் வரட்டான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம் நம்ம. வரட்டான ஹம்ச வாகனம், பிரம்மாவோட வாகனம் வரட்டான ஹம்சான்னு அர்த்தம். ஸோ இங்கே சரட்டான்னு வந்திருக்கு. சரட்டான்னு சொன்னால் ஓந்தான்னு அர்த்தம். கலரை மாறிகிட்டே இருக்குமே, அந்த பச்சோந்தி மாதிரி இந்த கார்டனில் பார்க்கலாமே, ஒரு கலர் இஷ்டம் போல் மாற்றிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அது ஓந்தான்னு சொல்லுவா, கேமிலியான்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். ஸோ சரட்டானாம் ஜாலானி, இந்த கேமிலியனோட கூட்டமாக நடக்கிறது. கிரகே அது வந்தாலே ஒரு துர்நிமித்தம் போல் இருக்குது. ஸோ நிறைய ஓந்தான்கள் எல்லாம் அங்கங்கே போயிட்டே இருக்குது வீட்டை சுற்றி. அங்கே பிரஸ்புரணாதீனி, அதாவது உடம்பு அங்கே நம்மளுடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரி துடிக்கும் இல்லையா, அங்கே பிரஸ்புரணம்னு என்னது, இடது கை துடித்தது, இடது கண் துடித்தது, அந்த துடிப்பு. ஸோ அங்கத்தில் இந்த மாதிரி துடிப்பெல்லாம் ஏற்படுறது. ஆதீனி துர்நிமித்தானி சர்வசக, எங்கே பார்த்தாலும் துர்நிமித்தங்கள் நடக்கிறது. சரடானாம் ச ஜாலானி பிரபவந்தி கிருஹே கிருஹே அங்க பிரஸ்புரண ஆதீனி துர்நிமித்தானி சர்வஷः. व्यास उवाच इति तेषां वच श्रुत्वा चिन्ताम् आप सुरेश्वरः बृहस्पतिं समाहूय पप्रच्छ च मनोगतम्. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காரு இங்கே ஜனமேஜயன்ட்ட, இது தேஷாம் வச்சக ஸ்ருத்வா, இப்படி துர்நிமித்தங்கள் எல்லாம் அந்த தேவகணங்கள் வந்து சொன்ன போது, சிந்தாமாப்ப சுரேஸ்வரர், சுரர்களுக்கு ஈசனான அந்த இந்திரன் சிந்தாமாப்ப கவலைப்பட்டான். ரொம்ப கவலை ஏற்படுறது, இந்த விருத்ராசன் வேற வரான்ட்டு ஒரு நியூஸு, இவா துர்நிமித்தங்கள் வருதுன்னு ஒரு நியூஸு, ரெண்டையும் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். பிரகஸ்பதியும் சமாகுய, குருவை கூப்பிடுறான். இப்போ பிரகஸ்பதி தானே அவளோட தேவகுரு, அவரை கூப்பிட்டு அனுப்புகிறான். பப்ரச்சா மனோகதம், தன் மனதில் தோன்றியதை, மனோகதம் தன்னுடைய மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேங்கிறத பப்ரச்சா அவரிடம் கேட்டான். व्यास उवाच इति तेषां वचः श्रुत्वा
चिन्तामाप सुरेश्वरः बृहस्पतिं समाहूय पप्रच्छ च मनोगतम् इन्द्र उवाच ब्रह्मन् किम् उत घोराणि निमित्तानि भवन्ति वै वाताश्च दारुणा वान्ति प्रपदन्ति उल्काः कतः ஸோ இந்திரன் கேட்குறான் பிரகஸ்பதியை பார்த்து, பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, கிம்முத கோராணி நிமித்தானி, ஏன் இப்படி பயங்கரமான கேடு நிமித்தங்கள்லாம் வருது, பவந்தி வை, ஏன் இப்படி ஏற்படுகிறது இந்த கெட்ட நிமித்தங்கள்லாம், வாதாஷ தாருணா வாந்தி, வாதான காற்றெல்லாம் ரொம்ப கொடிய காற்றாக வீசுகிறதே, உல்காக கதகன கேன்னு அர்த்தம், கேனா ஆகாஷம்னு அர்த்தம், ஆகாசத்திலிருந்து கொள்ளிவாய் மின்னெல்லாம் பிரபதந்தி விழறதே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்குறேன். இந்திர உவாச்ச பிரம்மன் கிம் உத கோராணி நிமித்தானி பவந்தி வை வாதாश्च दारुणा वान्ति प्रपदन्ति उल्काः कतः. அத கேதஹ படிக்கணுமா? படிக்கலாம், கதகனாலும் தப்பு கிடையாது, படிக்கிறது தப்பு கிடையாது, நமக்கு புரியணுங்கிறதுனால கேன்னு சொன்னேன், கேனா ஆகாஷம் அர்த்தம். ஓகே, थैंक यू. सर्वज्ञः असि महाभाग समर्थः विघ्ननाशने बुद्धिमान् शास्त्रतत्त्वज्ञः देवतानां गुरुः तथा. ஸோ மகாபாகா, ஹே பிராமணோத்தமரை கூப்பிட்றாரு இவரை பார்த்து, பிரகஸ்பதியை பார்த்து, ஹே மகாபாகியமுடைய பிரகஸ்பதியே, சர்வஜோசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சர்வஜா, எல்லாமே அறிந்தவர் நீங்கள், சமர்த்தோ விக்னநாசனம், எங்களுக்கு வரக்கூடிய விக்னங்களை எல்லாம் அதிலிருந்து நாசப்படுத்துவதற்கு நீங்கள் சாமர்த்தியம் உடையவர், என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. ஸோ புத்திமான், நீங்கள் புத்தி உடையவர், சாஸ்திர தத்துவஜக, சாஸ்திரத்தெல்லாம் நன்றாக அறிந்தவர், தேவதானாம் குரு, எங்களுக்கெல்லாம் குரு நீங்கள், அப்படிப்பட்ட நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறான். இப்போ சர்வஜோ அசி மகாபாக समर्थः विघ्ननाशने बुद्धिमान् शास्त्र तत्त्वज्ञः देवतानां गुरुः तथा. कुरु शान्तिं विधानज्ञ शत्रुक्षय विदायिनीं यथा मे न भवेत् दुःखं तथा कार्यं विधीयताम्. ஸோ சாந்திம் குரு, எங்களுக்கு சாந்தி ஏற்படுத்து, எங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துங்கள், விதானஜக, அதுக்கு விதானம் என்ன பண்ணணும், என்ன செய்தால் எங்களுக்கு அமைதி கிட்டுமோ அந்த மாதிரி விதானத்தை நீங்கள் பண்ணணும், அது அறிந்தவர் நீங்கள். சத்ருட்சய விதாயினி, சத்ருக்களெல்லாம் நாசமாகணும், எங்களுக்கு ஏற்படக்கூடிய சத்ருக்கள்லாம் க்ஷயமான அழியணும், அப்படிப்பட்ட அந்த ஒரு விதானத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு நீங்கள் செய்யுங்கள். யதா ந மேன பவே துக்கம், எனக்கு துக்கம் வரக்கூடாது, நான் ஹாப்பியாகவே இருக்கணும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி எனக்கு துக்கம் வராதபடி காரியம் விதியதாம், அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள்னு சொல்கிறேன். குரு சாந்திம் விதானஜ்ஞ சத்ருக்ஷய விதாயினீம் யதா மேன பவேத் துக்கம் ததா கார்யம் விதீயதாம். ஒரு நிமிஷப்பா, வாசிங்கப்பா. बृहस्पतिरुवाच किं करोमि सहस्राक्ष त्वया अद्य दुष्कृतं कृतम् अनागतं मुनिं हत्वा किं फलं समुपार्जितम्. பிரகஸ்பதி பதில் சொல்றாரு இப்போ, ஹே சகசராட்ச, 1000 கண்களை உடையவனே, இந்திரனுக்கு 1000 கண்ணு எப்போ வந்தது? ஸோ கிம் கரோமி சகசராட்சா, இந்திரனே நான் என்ன பண்ணுறதுப்பா, தொயா அதே துஷ்கிருத்தம், நீ தப்பு பண்ணியிருக்காய், துஷ்கிருத்தம் கெட்ட காரியத்தை நீ பண்ணின, விஸ்வரூபனை போய் கொன்னுருக்க நீ, அதுக்கு பலன் உண்டு உனக்குன்றார். தொயா அதே துஷ்கிருத்தம் கிருத்தம், நீ இந்த காரியத்தை இப்போ பண்ணியிருக்காய், அநாகசம் முனிமத்வா, குற்றமே இல்லாத அந்த பாவமே இல்லாத முனிவரான அந்த விஸ்வரூபனை கொன்று கிம்பலம் சம்முபாரிச்சது, அவனுக்கு என்ன பலன் கிடச்சிது, அவனுக்கு கொன்னிய வீணா, பாவம் தானே கிடச்சிதுன்னு கேட்குறார் பிரகஸ்பதி. बृहस्पतिरुवाच किं करोमि सहस्राक्ष त्वया अद्य दुष्कृतं कृतम् अनाथसं मुनिं हत्वा किं फलं समुपार्जितम्. अति उग्रम् अति उग्रं पुण्यपापानां फलं भवति सत्वरं विचार्य खलु कर्तव्यं कार्यं तत् भूतिमिच्छता.
அதி உக்ரம் புண்ணிய பாபானாம் பலம், அதாவது உக்ரமான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். புண்ணியத்துக்கும் சரி பாபத்துக்கும் சரி பலம் பவதி சத்துவம், உடனே பலன் கிடைக்கும்பா. புண்ணியத்துக்கும் பலன் உடனே கிடைக்கும், பாபத்துக்கும் பலன் உடனே கிடைக்கும். கலியில் ஒரு வித்தியாசம் சொல்லிருக்கு, இந்த பாபத்துக்கெல்லாம் உனக்கு உடனே பலன் உண்டு, புண்ணியத்துக்கானாலும் சரி பாபத்துக்கெல்லாம் நீ அனுப்பிச்சு சத்துவரம் உடனடியாக பலன் அனுபவிக்கணும். விசாரியர்கள் கர்த்தவியம் காரியம், நீ யோசிச்சில்ல காரியத்தை பண்ணணும். எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி அவனை கொண்டு விட்டானா. ஸோ அதனால ரொம்ப விசாரித்து நீ காரியம் பண்ண வேண்டியிருக்கு. தத் பூதி மிச்சதா, உனக்கு உண்மையிலேயே ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா காரண காரியங்கள்லாம் ஆராய்ஞ்சி இதோட பலன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சிலையா காரியம் பண்ணியிருக்கணும். நீ இப்போ கெட்ட காரியம் பண்ணிட்டாய்ன்னு குரு சொல்கிறார். இப்போ அதி உக்ரம் புண்ணிய பாபானாம் பலம் பவதி சத்வரம் விசார்ய கலு கர்த்தவ்யம் கார்யம் தத்பூதிம் இச்சதா பர உபதாபனம் கர்ம ந கர்த்தவ்யம் கதாச்சன ந சுகம் விந்ததே பிராணி பரபீட பராயணः. பீடா பராயணः. ஸோ பர உபதாபனம், உபதாபன தபிக்க வைக்கிறது. பிறத்தியாரை பரன பிறரை அவள் பீடிக்கப்படாது, அவளை சட்டனெல்லாம் பீடிக்கப்படாது. அப்படிப்பட்ட கர்ம ந கர்த்தவியம், செய்யவே கூடாது. கதாச்சன ஒரு பொழுதும் பிறரை பீடிக்கிற காரியத்தை, கஷ்டம் கொடுக்குற காரியத்தை செய்யாதே. ந சுகம் விந்ததே பிராணி, அப்படி பண்ணினா சுகமே கிடையாது, எந்த பிராணிக்கும் சுகம் கிடையாது. பரபீடா பராயணக, பிறருக்கு துன்பம் கொடுக்கறதுலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் சுகம் கிடையாது. பர உபதாபனம் கர்ம ந கர்த்தவ்யம் கதாச்சன ந சுகம் விந்ததே பிராணி பரபீடா பராயணः. மோகாத் லோகாத் பிரம்ம ஹத்யா கிருதா சக்ர த்வயா அதுனா தஸ்ய பாபஸ்ய சஹசா பலம் ஏதத் உபாகதம். ஸோ மோகத்தினால ஒரு மயக்கம், நம்மளோட சீட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தினால, லோபம் பேராசை, சீட்டை நானே ஆளணுங்கிற ஆசை. பிரம்மாத்தியாகிருதா, நீ பிரம்மாத்தியம் பண்ணிட்டே, அந்த திரிஷரஸ்ன்னு சொல்லக்கூடிய விஸ்வரூபனை கொண்டுட்டே நீ. சக்ரா ஹே இந்திரனே தொயா அதுனா, இப்போ நீ இப்போ ரீசெண்டாக பண்ணினேன். தஸ்ய பாபஸ்ய, அந்த பாபத்துக்கு சகசா பலம் ஏத்தது உபாகத, உடனே பலன் கிடச்சிருக்கு பாரு, கை மேலே பலன் வந்திருக்கு போ. அதுதான் அந்த வித்ராசுன ரூபத்தில் வந்திருக்கு போன்றான். மோகாத் லோபாத் பிரம்ம ஹத்யா கிருதா சக்ர த்வயா அதுனா தஸ்ய பாபஸ்ய சகசா பலம் ஏதத் உபாகதம். அவத்யः சர்வதேவானாம் ஜாதோ அசௌ ருத்ரசம்யகः ஹந்தும் த்வாம் சம்ஆயாதி தானவைः பகுபிः வ்ருதः. அவத்தியக, கொல்ல முடியாது, வதம் பண்ண முடியாது. சர்வதேவானாம் அவத்தியக, எல்லா தேவர்களும் சேர்ந்தா கூட கொல்ல முடியாது, அப்பேற்பட்டவன் அவன். ஜாத்தக, பிறந்திருக்கிறான். அசோ விருத்ரசஞ்சக, அவனுக்கு பேர் விருத்ரன் என்ற பெயர் உடையவன். தேவர்களால் கொல்லவே முடியாத அவன் இப்போ பிறந்திருக்கிறான். ஹந்தும் துவாம், உன்னை கொல்றதுக்கு வந்திருக்கான். சம் ஆயாத்தி, வருகிறான். தானவைகி பகுவிகி விருதக, அசுரர்களோடு பல பேரோடு சேர்ந்து அவன் இப்போ உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவத்யः சர்வதேவானாம் ஜாதः அசௌ ருத்ரசம்யகः ஹந்தும் த்வாம் சம்ஆயாதி தானவைः பகுபிः வ்ருதः. ஆயுதானி ச சர்வாணி வஜ்ரதுல்யானி வாசவ த்வஷ்ட்ரா தத்தானி திவ்யானி கிரஹீத்வா சமுபஸ்திதः. ஆயுதானிச்ச சர்வாணி, அதாவது நல்ல ஆயுதமெல்லாம் கொடுத்துருக்கார். யார்? தொஷ்டா கொடுத்துருக்கார், அவன் அப்பா கொடுத்துருக்கார் அவனுக்கு போரிடுறதுக்கு. வஜ்ரதுல்யானி, உன்னுடைய வஜ்ராயுதத்தை மாதிரி பல ஆயுதங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்கு, வஜ்ரத்துக்கு ஈக்குவலான ஆயுதங்கள். ஹே வாசவனே இந்திரனே, அவள் அப்பா கொடுத்துருக்கார். தத்தானி தொஷ்டா தத்தானி, தொஷ்டாவால் கொடுக்கப்பட்டது திவ்யமான ஆயுதங்கள். கிரஹீத்வாசம் உபஸ்திதா, அதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான், அதெல்லாம் தூக்கின்னு அவன் வந்திருக்கிறான். ஆயுதானி ச சர்வாணி வஜ்ரதுல்யானி வாசவ த்வஷ்ட்ரா தத்தானி திவ்யானி கிரஹீத்வா சமுபஸ்திதः. சமாகச்சதி துர்தர்ஷः ரதாரூடः பிரதாபவான்
देवेन्द्र प्रलयं कुर्वन् न अस्य मृत्युः भविष्यति. துர்தர்ஷகன்னு மீற முடியாதவன், தாண்ட முடியாதவன், அவனை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் ரதாரூடக ரதத்தில் ஏறிக்கொண்டு பிரதாபவான் நல்ல பிரதாபத்தோடு கூடிய அந்த விருத்ரன் ஆகச்சதி வரான். இப்போ வரான், அவன் உன்னை நோக்கி வரான். தேவேந்திர பிரளயம் குர்வன், ஒரு பிரளயத்தை ஏற்பட போகிறது. இப்போ ஒரு பெரிய மகா பிரளயமே ஏற்பட போகிறதுப்பா. குர்வன் ந அஸ்ய மிருத்யுஹு பவிஷ்யதி, அவனுக்கு ஷாவே கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறார், பிரகஸ்பதி சொல்கிறார். ஏன்னா தொஷ்டா வந்து தபஸ் பண்ணினது இந்திரனை கொல்ற பிள்ளைன்னு தானே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படி மாறி போச்சே அவருடைய மந்திரம். ஸோ ந அஸ்ய மிருத்யுஹு பவிஷ்யதி, அவனுக்கு ஷாவு கிடையாதுப்பான்னு வான் பண்ணுறாரு குரு. सम्मागच्छति दुर्दर्शः रथारूढः प्रतापवान् देवेन्द्र प्रलयं कुर्वन् न अस्य मृत्युः भविष्यति. कोलाहलः तदा जातः तथा ब्रुवति वाग्वतौ गन्धर्वाः किन्नराः यक्षाः मुनयश्च तपोधनाः. அடுத்த ரெண்டு லைன். सदनानि विहाय एव अमराः सर्वे परायिताः तद्दृष्ट्वा महत् आश्चर्यं शक्रः चिन्तापरायणः. ஸோ வாக்பதௌ ப்ருவதி, வாக்குக்கு பதியான பிரகஸ்பதி. பிரகஸ்பதி ப்ருவதி சொல்லும் பொழுது இப்படி சொல்லிகிட்டே இருக்கார். அவனை கொல்ல முடியாதுன்னு உடனே பயம் ஏற்படுறது. கோலாகல ததா ஜாதக, ஒரே கோலாகலம் எடுத்து பயந்து போயிட்டா. எல்லா தேவர்களும் பயந்து போயிட்டா இந்த வார்த்தையை கேட்டு. அவனை கொல்லவே முடியாது போல் இருக்கே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், யட்சர்கள், முனிவர்கள், தபோதனர்கள், அப்புறம் சதனானி விகாய அவள் வீட்டை விட்டு ஓடியே விட்டான். எல்லாரும் அமரர்கள் சர்வே பலாயித்தாக ஓடிவிட்டார்கள். ஸோ இந்த மாதிரி வர்றத அவனை கொல்ல முடியாது தெரிஞ்சு எல்லாருமே கோலாகலமாக எல்லோரும் கிளம்பி போயாச்சு. தத்ருஷ்டுவா, இதை பார்த்த உடனே மகதாச்சரியம், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஐயோ என்ன பண்ண போகிறோம் நம்ம தெரியலையே அப்படின்னு இந்திரன் சக்கரக சிந்தாபராயணக ரொம்ப கவலைக்குள்ளானான். मुनयश्च तपोधनाः सदनानि विहाय एव अमराः सर्वे पलायिताः तद्दृष्ट्वा महदाश्चर्यं शक्रः चिन्तापरायणः. आज्ञापयामास तथा सेना उद्योगाय सेवकान् आनयध्वं वसून् रुद्रान् अश्विनौ च दिवाकरान्. ஸோ ஆக்ஞாபயாசன் ஆர்டர் கொடுத்தான். இந்திரன் இப்போ ஆர்டர் பண்ணுறான். சேனா உத்தியோகாய, சேனையை ரெடி பண்ணுங்கோ, சேனா உத்தியோகத்தை பண்ணுங்கோ, எல்லாம் ரெடி பண்ணுங்கோ. சேவகான், சேவகர்களை பார்த்து ஆர்டர் கொடுக்குறான். ஆணையத்வம், எல்லோரும் கூட்டின்னு வாங்கோ. யார்? அஷ்ட வசுக்கள் வரட்டும். வசூன்னா அஷ்ட வசுக்களையும் கூட்டின்னு வாங்கோ. ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள், 2 அஸ்வினி தேவர்கள், எல்லாரும் அதித்தியோட பிள்ளைகள் இருக்கா இல்லையா? ஸோ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கோ. திவாகரான 12 ஆதித்யர்கள். ஸோ அதான் 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 30 பேர் எல்லாம் அதித்தியோட பிள்ளைகள். ஸோ எல்லா தேவர்களும் அந்த எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கோ, சேனையை ரெடி பண்ணிங்கோன்ட்டு ஆர்டர் கொடுத்தான் இந்திரன். आज्ञापयामास तथा सेना उद्योगाय सेवकान् आनयध्वं वसून् अश्विनौ च दिवाकरान् भूषणं च भगं वायुं कुबेरं वरुणं यमं विमानेषु समारुह्य स आयुधाः सुरसत्तमाः. ஸோ பூஷணெல்லாம் இவெல்லாம் வந்து ஆதித்யர்கள் 12 திவாகரன்னு சொல்கிறோம். திவாகரன்னு டே உண்டாக்குபவர்கள்னு சூரியன் அர்த்தம். இந்த 12 சூரியனில் இவளோட பேர் வந்து பூஷணன்னு ஒருத்தன், பகன்னு ஒருத்தன். அது தவிர அப்புறம் வாயுவை கூட்டினுவாங்கோ, குபேரனை கூட்டினுவாங்கோ, வர்ணனை கூட்டினுவாங்கோ. அஷ்டதிக் பாலகர்கள் யார்? வருணன், வாயுலாம் திக்பாலகர்களாக இருக்கா இல்லையா? ஸோ அந்த நார்த்து வெஸ்ட்டுக்கு வருணன், குபேரன் நார்த்துக்கு. ஸோ எல்லாம் அந்த வாயு எல்லாரையும் அழிச்சுன்னு வாங்கோ. யமனை ஏற்கனவே யமனை சொல்லிட்டார் இல்லையா? வசூன் யமம் இங்கே தான் வருது. ஸோ யமனே அழிச்சுன்னு வாங்கோ, திக்பாலர்களாக வரட்டும்.
விமானேஷு சமாருக எல்லாரும் அவாவா விமானத்தில் ரெடியாக சண்டை போடுறதுக்கு ரெடியாக வரட்டும். ச ஆயுதாக ஆயுதத்தை ஏந்தி கொண்டு சுரசத்தமாக தேவர்களுடைய சிறந்தவர்கள் எல்லாரும் போருக்கு ரெடியாக வரட்டும். பூஷணம் சேவகம் வாயும் குபேரம் வருணம் யமம் விமானேஷு சமாருஹ்ய ச ஆயுதாக சுரசத்தமாக தம் ஆகச்சந்து தரசா சத்ருஹு ஆயாதி சாம்பிரதம் இதி ஆக்ஞாபய சுரபதிஹி தம் ஆருஹ்ய கஜோத்தமம். ஸோ தரசா சத்ருஹு சமாகச்சந்து வரட்டுமே, வேகமாக வரட்டுமே. தரசான வேகம், வேகத்தோடு சத்ரு வரட்டும். ஆயாத்தி சாம்பிரதம், இப்போ உடனே வரானவன். இதி ஆக்ஞப்பிய இவ்வாறு சொல்லிவிட்டு அவரெல்லாம் கூட்டின்னு வந்தால் நம்ம சண்டை போடலாம், ஒரு தைரியம் வருது. ஸோ இவ்வாறு ஆர்டர் கொடுத்துட்டு சுரபதி தேவர்களின் தலைவனான இந்திரன் கஜ உத்தமம் சமாருஹ்ய அவனும் கிளம்புறான் சண்டைக்கு. கஜம் எந்த கஜம்? அவனுடைய ஐராவதம் இல்லையா, உத்தமமான தன்னுடைய யானை கஜ யானையில், ஐராவத யானையில் சமாருஹ்ய ஏறிக்கொண்டு அவன் ரெடியாகிறான். शत्रुः आयाति साम्प्रतम् इति आज्ञाप्य सुरपतिः सम्भारुह्य गजोत्तमम्. बृहस्पतिं पुरोधाय निर्गतः निजमन्दिरात् तथैव त्रिदशाः सर्वे स्वं स्वं वाहनम् आस्थिताः. ஸோ ப்ரகஸ்பதியை முன்னிட்டு கொண்டு புரோதாயன அவரை முன்னால் வைத்துக்கொண்டு நிர்கதக நிஜ மந்திராத்து, ஸோ அவன் பாடு கிளம்பி தன்னுடைய இடத்துக்கு போகிறான். ஸோ நிஜ மந்திராத் தன்னுடைய இடத்திலிருந்து, மந்திரம்னா இங்கே அவனுடைய வீடு, ஸோ அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி வரான். ததைவ திரிதஷாக சர்வே, அந்த நேரத்திலே எல்லா தேவர்களும் ஸ்வம் ஸ்வம் வாகனம் ஆசிதாக, எல்லாரும் அவள் ரெடி ஆகிட்டா, இந்திரன் போருக்கு அழிச்சுட்டான் அங்கிறதுனால எல்லா தேவர்களும் தன்னுடைய வாகனங்களில் ஏறிக்கொண்டு ரெடியாக நிற்கிறான். ஆசிதாக நின்றார்கள். बृहस्पतिं पुरोधाय निर्गतः निजमन्दिरात् तथैव त्रिदशाः सर्वे स्वं स्वं वाहनम् आस्थिताः. युद्धाय कृतसङ्कल्पा निर्ययुः शस्त्रपाणयः वृत्रः अथ दानवैः युक्तः सम्प्राप्तः मानस उत्तरम् पर्वतं देवता वासं रम्यं पादपलोहितम् इन्द्रः अपि आगत्य सङ्ग्रामं चकार मानस उत्तरे. யுத்தாய கிருத்த சங்கல்பாக எல்லாரும் யுத்தம் பண்ணலாங்கிற சங்கல்பத்தோடு வந்திருக்கா. வந்தவா எல்லாருமே யுத்தம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு வந்தாக. நிர்யயுகு சஸ்திரபாணையக எல்லாரும் ஆயுதம் சஸ்திரம் ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு கைகளில் பாணின கை பானையக கைகளில் அந்த ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எல்லாரும் நிர்யயுகு கிளம்பினார்கள். விருத்ராக அதான் தானவே யுக்தகா, விருத்ராசுரம் அந்த எதிர்ப்பக்கத்தில் வரான், அவனும் எல்லா அசுரர்களோடு கூட யுக்தகா சேர்ந்து சம்பிராப்தக மானசோத்தரம், மானசோத்தர இது இருக்கு இல்லையா மானசரோவர், அந்த மானசோத்தரங்கிறது ஒரு மலையோடு பேர், மானசோத்தர மலைன்னு பேர். ஸோ அந்த மலையில் தான் மலை அடிவாரத்தில் தான் வருது மானசோத்தரம் பர்வதம் இங்கே போட்டான். ஸோ மானசோத்தர மலை மீது தேவதா ஆவாசம், ஸோ தேவர்களுடைய ஆவாசம்னு இருப்பிடம். ஸோ அந்த மலையில் அந்த அடிவாரத்தில் தேவர்கள் இருப்பிடத்தில் ரம்யம் பாதப சோபிதம், அந்த மலை ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப ரம்யமாக இருக்குது. பாதபன மரங்களோடு சோபனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இந்திரக அபியாகத்தியா, ஸோ அதே மலையடிவாரத்தில் இவனும் வரான், இந்திரனும் வரான். சங்கிராமம் சக்கார மானசோத்தரே, அந்த மானசோத்தரம் அப்படிங்கிற மலையோட அடிவாரத்தில் சண்டை எழுந்தது. निर्ययुः शस्त्रपाणयः वृत्रः अथ दानवैः युक्तः सम्प्राप्तः मानस उत्तरम् पर्वतं देवता आवासं शब्दं हतपस्मितम् इन्द्रः अपि आगत्य मानस उत्तरे. மானசோத்தரேனே படிக்கல, அது மலை, ஒரு மலையோட பேர் அது. पर्वते देवता युक्तः वाचस्पतिः पुरस्सरः
तत्र अभूत् दारुणं युद्धं वृत्रवासवयोः तदा. ஸோ பர்வதே தேவதா யுக்தக, தேவர்களோடு கூட அந்த மானசோத்தர மலையில் வாசஸ்பதி புரசரக, அது பிரகஸ்பதி, வாசஸ்பதினா பிரகஸ்பதி. ஸோ பிரகஸ்பதியை முன்னிட்டு கொண்டு அவரை முன்னாடி வச்சுட்டு தத்திர அபூத் தாருணம் யுத்தம். ஸோ அவர் அந்த யுத்தத்தில் கலந்துருக்காரு தெரியுது. ஸோ ரொம்ப பயங்கரமான தாருணம், கொடிய யுத்தம். விருத்திரவாச வியோகோ ததா, யுத்தம் ஆக்சுவலாக நடக்கிறது விருத்திரனுக்கும் வாசவனுக்கு தான். அங்கங்கே கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு மேபி குரு அழிச்சுன்னு போயிருக்கலாம். ஸோ அப்படியே விருத்திரனுக்கும் வாசவனுக்கும், வாசவன் இந்திரனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. पर्वते देवता पुरस्करः तत्र अभूत् दारुणं युद्धं वृत्रवासवयोः तदा. गदा असि परिगैः पाशैः बाणैः शक्ति परश्वदैः मानुषेण प्रमाणेन सङ्ग्रामः शरदां शतम्. ஸோ எதெல்லாம் வச்சு சண்டை போட்டா, கதையினால் அடிச்சுட்டா, அசின்ன வாள் அல்லது கத்தி குத்திட்டி, பரிகங்கிறது நாதாங்கி, பாஷைகி அதாவது கயிறு கூட யூஸ் பண்ணிருக்கா சண்டைக்கு. அப்புறம் பானங்கள், ஷரங்கள், அப்புறம் சக்தி வேலை வச்சு சண்டை, பரஸ்வதங்க கோடாலியால் சண்டை. ஸோ மானுஷேன பிரமாணே மனித வாழ்க்கையோட அளவில் சரதாம் சதம்னா 100 வருஷம் சண்டை நடக்கிறது. சரதாம் சதம் ஜீவத்தை சரதாம் சதம்னு ஆசீர்வாதம் பண்ணுறா இல்லையா, அது கல்யாணத்துக்கு போது 100 வயசு நல்லா சேர்ந்து சந்தோஷமாக இருங்கோன்ட்டு. சரதாம் சதம் 100 சரத்காலம் பார்க்கணும்னா இது ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தானே சரத்காலம் வரும். அதனால சரதாம் சதம்னா 100 வருஷம்னு அர்த்தம். ஸோ சங்கிராமக, போர் நடந்தது எப்படி மனித அளவில். ஸோ தேவாண்டுகள் இல்லை, மனித ஆண்டுகள் கணக்கில் 100 ஆண்டுகள் சண்டை நடந்தது விருத்திரனுக்கும் வாசவனுக்கும். गता असि परिगैः पाशैः बाणैः शक्ति परस्पदैः मानुषेण प्रमाणेन सङ्ग्रामः शरदां शतम्. बभूव भयतो नृणां ऋषीणामावितात्मनां वरुणः प्रथमं भग्नः ततो वायुगणः गणखिल यमो विभावसुः शक्रः सर्वे ते निर्गता रणात् पलायनपरान् दृष्ट्वा देवान् इन्द्र पुरोगमान्. ஸோ சரதாம் சதம் பபுவ, அந்த பபுவ அது கூட சேர்த்துக்கணும், ஏற்பட்டது, சண்டை நடந்தது. பயதக, பயத்தை கொடுக்கக்கூடியதான சண்டை. நிருணாம் ரிஷீனாம் பாவிதாத்மனாம், மக்களுக்கெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த சண்டையை பார்க்குறதுக்கு. அப்புறம் ரிஷிகளுக்கெல்லாம் பயமாக இருக்குது. பாவிதாத்மனான்னு அப்படியே பகவானே மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள், அவர்களுக்கெல்லாம் இந்த சண்டையை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ வருணன் முதல்ல பிரதமம் பக்னக, வருணன் முதல்ல அடி வாங்கினேன். ஸோ விருத்ராசுரன் முதல்ல வருணன் அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா மருத்து கணங்கள், வாயு கணகன்னு மருத்து கணங்கள், இந்திரனுடைய ஃப்ரெண்ட்ஸு மருத்து கணங்கள் இருக்காளே அவள் அடி வாங்கினா. ததக வாயு கணகா கில, அவர்கள் அடி வாங்கினார்கள். அதுக்கப்புறம் யமன், அப்புறம் விபாவசு அக்னி, சக்ர இந்திரன், சர்வேதை நிர்கதாரணாது, எல்லாரும் கிளம்பி போகிறா. ஐயோ சண்டைப்பட முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியில் வரா. ஸோ பலாயன பரான், அப்படி ஓடி போகிறத பார்க்குறான். பலாயன பரான எல்லாரும் புறமிது கொண்டு ஓடலாமா அப்படி இருக்கக்கூடிய அவர்களை திருஷ்டுவா பார்த்து, தேவான் இந்திர புரோகமான், இந்திரனோட கூட இந்திரனை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் இப்படி பலாயன பரான் புறமிதுகிட்டு ஓடுறவர்களை பார்த்து கண்டினியூ ஆகுது. விருத்திரன் சொல்கிறான். बभूव भयतः नृणां ऋषीणां भावितात्मनां वरुणः प्रथमं भग्नः ततो वायुगणः किल यमः विभावशुः शक्रः सर्वे ते निर्गता रणात् पलायनपरान् दृष्ट्वा देवान् इन्द्र पुरोगमान्. वृत्रो अपि पितरं प्रागात् आश्रमस्थं मुदान्वितं प्रणव्य प्राह त्वष्टारं पितः कार्यं मया कृतं. ஸோ பிதரம் விருத்ரகாபி, விருத்ரன் என்னன்னா அப்பாட போகிறார். பிராகாத் ஆசிரமஸ்தம், அதாவது திரும்பி போகிறார். அவன் இவாளெல்லாம் திரும்பி புறமதிட்டு போட்டோன்னே அவன் அப்பாட்ட போயிட்டான். இல்லை காரியம் முடிஞ்சாச்சு. ஆசிரமஸ்தம், தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவிட்ட போய் முதான்விதான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். பிரணம்ய பிராக தொஷ்டாரம், தொஷ்டாவை பார்த்து வணங்கி சொன்னான். பிதக அப்பா
காரியமயா கிருதம். அப்பா நீங்கள் சொன்ன காரியத்தை நான் முடிச்சுட்டேன், இந்தரெல்லாம் விரட்டி அடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். वृत्रः अपि पितरं प्रागात् आश्रमस्थं मुदान्वितं प्रणम्य प्राह त्वष्टारं पितः कार्यं मया कृतम्. देवाः विनिर्जिताः सर्वे स इन्द्राः समरसंस्थिताः विद्रुताः ते गताः स्थानं यथा सिंहान् मृगाः गजाः. தேவர்கள் நிர்ஜிதாக ஜெயிக்கப்பட்டார்கள். நான் ஜெயிச்சுட்டேன், அவளெல்லாம் நான் ஜெயிச்சுட்டேன். சர்வேசா இந்திராக, இந்திரனோடு கூட எல்லா தேவர்களும் தோற்று ஓடிவிட்டார்கள். சமரசம்சிதாக, சமரன போர், போரில் நின்றிருந்த எல்லாருமே இந்திரனோடு கூட எல்லாரையும் நான் ஜெயிச்சாச்சு. விதுருதாக ஓடி போயிட்டா, எல்லாரும் துரத்தி அடிச்சுவிட்டேன் நான். ஸோ தே கதாக ஸ்தானம், அவள் ஓடிய போயிட்டு அவள் இடத்துக்கு போயிட்டா. யதா சிம்ஹாத் மிருகாக, நான் சிங்கம். இந்த மான்கள் எல்லாம் ஒரு சிங்கத்தை பார்த்து எப்படி ஓடுமோ அதை மாதிரி என்னை பார்த்து ஓடிவிட்டா. கஜாகா, யானைக்கு கூட சிங்கத்தை பார்த்தா பயம். ஸோ எப்படி அந்த மிருகங்களும் அந்த யானையும் என்னை ஒரு சிங்கத்தை பார்த்து ஓடுமோ அதை மாதிரி என்ன பார்த்து அவளை ஓடியே போயிட்டாப்பான்னு சொல்கிறேன். देवाः विनिर्जिताः सर्वे स इन्द्राः समरसंस्थिताः विद्रुताः ते गताः स्थानं यथा सिंहान् मृगाः गजाः. சிம்ஹாத்துன்னு படிக்கணும், இந்த இடத்துல சிம்ஹான்னு படிக்காதீங்க, இந்த இடத்துல சிம்ஹாத்துன்னு படிங்க. ஓகே மேம், கரெக்ட் பண்ணிட்டேன். இந்திரः पदातिरगमत् मया नीतः गजोत्तमः ऐरावतो अयं भगवन् गृहाण विरत उत्तमम्. இந்திரக பதாதிகி, காலால் நடந்து போகிறார். ஏன்னா அகமத்து மயா ஆணிதக கஜோத்தமக, நான் இழுத்துன்னு வந்துட்டேன், ஐராவத யானை நான் கொண்டு வந்துட்டேன்ப்பா. அவன் தனியாக காலால் நடந்து போனான். அவன் இந்திரன் பதாத்தின்னு கால்நடையாக சென்றான். நான் ஆணிதக நான் கொண்டு வந்துட்டேன். எதை? உத்தமமான கஜமான இந்த யானையான ஐராவதத்தை. ஐராவதக அயம் பகவன், இந்த பாருங்கோ, இந்த ஐராவதத்தை பாருங்கோ. ஹே பகவன், ஹே அப்பா, தொஷ்டாவே பாருங்கள். கிரகான துவிரத உத்தமம். துவிரதான்னு சொன்னாலே இந்த 2 வாயால் சாப்பிடக்கூடிய யானைன்னு அர்த்தம், துவிரதா. ஸோ அந்த யானையை நீங்கள் பாருங்கள், உத்தமமான இந்த யானையை பாருங்கப்பான்னு காட்டுறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், சமர்ப்பிக்கிறேங்கிறான். கிரகான ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்திரஹ பதாதிஹி அகமத் மயா ஆனீதஹ கஜோத்தமஹ ஐராவதஹ அயம் பகவன் கிருஹான விரத விரத உத்தமம். இந்த ஒரு ஸ்லோகம் போங்கப்பா, அது முடிச்சுடலாம். नहताः ते मया यस्माद् अयुक्तं वीतमारणम् आज्ञापय पुनः तात किं करोमि तव ईप्सितम्. ஆமாம், கரெக்ட். இன்னும் ஒன்று இருந்தால் இது முடியாது இல்லையா? நகதாக தே மயா, நான் அவளை கொல்லலை பான்றேன், நான் கொல்லலை, அவளை ஓடி போயிட்டான். ஸோ யஸ்மாத் அயுக்தம் வீத மாரணம், பயந்து போயிருக்கக்கூடிய அவர்களை கொல்வது அயுக்தம், அது பொருந்தாதுப்பா. பயந்து போய் ஓடுறவளை பின்னாடி போய் அடிச்சு கொல்லலாமா? கொல்லக்கூடாது. அது பீத மாரணம், பயந்து இருக்கக்கூடியவர்களை அடிப்பது கொல்வது என்பது அயுக்தம், அது பொருந்தாது. அதனால நான் கொல்லலப்பா. ஆக்ஞாபய புனக தாத்தா, நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க, மீண்டும் ஆர்டர் கொடுங்கள் அப்பா. தாத்தா அப்பா, கிம் கரோமி தவை இப்சிதம், நான் என்ன பண்ணணும், உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் சொல்லுங்கோன்னு கேட்குறேன். अयुक्तं वीतमारणम् आज्ञापय पुनः तात किं करोमि तव ईप्सितम्. निर्जराः निर्गताः सर्वे भयभीताः श्रम आतुराः इन्द्रः अपि ऐरावतं त्यक्त्वा भयभीतः पलायितः. நிர்ஜராகான இந்த ஜரை கிடையாதவர்கள், வயதாகாது, எப்போதுமே இளமையாக இருக்கக்கூடிய அமரர்கள், தேவர்கள் நிர்கத்தாக கிளம்பி போயிட்டாப்பா. சர்வே எல்லாரும் பயபீத்தாக, பயத்தினால பயந்து ஓடி போயிட்டா. ஸ்ரம ஆத்துராக, போரிடுறதுனால ஒரு சிரமம் ஏற்பட்டுடுத்து, கவலை ஏற்பட்டுடுத்து, அதனால் அவள் போயிட்டா. இந்திரகா அப்படி, இந்திரனும் போயிட்டான். ஐராவதம் தெக்தோ, ஐராவத யானையை விட்டுட்டு போயிட்டான். பயபீதகா பலாயிதக, பயத்தினால புறமுதுகிட்டு கொண்டு அவன் ஓடி போயிட்டான். निर्जराः निर्गताः सर्वे भयभीताः श्रम
अपि ऐरावतं त्यक्त्वा भयभीतः पलायितः सर्वं जगदम्बार्पणमस्तु।